வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்கு வித்தின் பெருமை என்ற தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த தலைப்பின் அடிப்படையில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகரிஷியின் சார்பாக நான் மகிழ்ச்சியும் நிறைவு பெறுகின்றேன். நண்பர்களே, வித்து சக்தி என்று நாம் குறிப்பிடுவது நம்முடைய உடலில் உயிராற்றலாக இருக்கின்ற சக்தியை தான். ஆனாலும் இந்த வித்து என்பதன் பொருளை நாம் கொஞ்சம் நுட்பமாக விஞ்ஞானபூர்வமாக புரிந்து கொண்டால்தான் அந்த வித்து சக்தி நமது உடலிலே எங்கு தங்கி இந்த உடல் முழுவதும் எவ்வாறு பரவி உடல் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளலாம். வித்து என்ற வார்த்தை காயல்பத்திலே மகரிஷி அவர்கள் மிக அதிகமாக சிறப்பாக பயன்படுத்துகின்ற ஒரு நுட்பம். ஒரு முறை மகரிஷி அவருடைய அறையில் நாங்கள் ஒரு 15-20 பேராசிரியர்கள் சந்தித்த பொழுது, அன்றைய தினம் மகரிஷி அவர்கள் ஒரு 30 நிமிடம் காயல்பத்தை பற்றி பேசினார்கள். அந்த உரை முடிந்த பிறகு நாங்கள் கீழே இறங்கி வருகின்ற போது எங்களுக்குள் ஒரு பேராசிரியர் கேட்டார், சாமிஜி வித் சக்தி அப்படியே ஃபவுண்டன் மாதிரி மேலே போய் உடம்பு பரவுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படிங்க, அது தண்ணி எப்படி மேலே போகும் என்று ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு நான் இப்போ துணை பேராசிரியராக இணைந்த புதிது. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. சாமிஜி சொன்ன கருத்துக்கள் ஓரளவு புரிந்ததை தவிர நான் தெளிவான விளக்கத்தை பெறவில்லை. ஆனாலும் அவர் கேட்ட கேள்வியில் ஒரு உண்மை அறிவுபூர்வமாக சிந்தனை தூண்டியது. நம் உடலில் வித் சக்தி திரவமாக இருந்தால் நிச்சயமாக அது மூலாதாரத்தில் இருந்து துரியத்திற்கு மேலேற்றுவது கடினமான வேலை தான். நம் உடலுக்கு ஒன்றும் மோட்டர் பம்ப் செட் ஒன்றும் கிடையாது ஏற்றுறதுக்கு. என்றால் இந்த வித்து என்ற சொல்லுக்கு வேறு பொருள் இருக்க வேண்டும், நுட்பமான பொருள் இருக்க வேண்டும் என்று என்னுடைய அறிவுக்கு எட்டியது. பிறகு அப்படியே அந்த கேள்வி ஒரு பக்கம் இருந்தது. பல நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு பல மன்றங்களிலே பாடம் நடத்தி கொண்டிருந்தேன். பிறகு ஒரு நாள் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இந்த வித்து என்றால் என்ன என்று ஆய்வு செய்கிற போது ஒரு உதாரணத்தை கண்டேன். நம்ம சாதாரணமாக இந்த தாவர விதைகள் இருக்குது பாருங்கள், அதில் இந்த அவரை விதையும் ஒன்று எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அந்த அவரை விதையை பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு விதை, மேலே வெள்ளை நிறத்தில் ஒரு முளை இருக்கும். இதை நம்ம மண்ணில் போட்டு மூடி நீர் ஊற்றி விடுகிறோம். ஒரு 4-5 நாட்களிலே ஒரு கேள்விக்குறியாக ஒரு முளை வெளிவருகிறது. பிறகு ஒரு 15 நாட்களுக்குள்ளாக அந்த அவரை செடியில் ஒரு 4-6 இலைகள் விடுகின்றன. நாம் விதைத்த விதை அந்த செடியின் கீழ் பக்கத்தில் 2 பருப்புகளாக பிரிந்து அங்கே இருக்கும். இந்த 15 நாட்களுக்கு பிறகு அந்த பருப்பு 2ம் உதிர்ந்து போகும். இப்போ இதை வைத்து ஒரு சிந்தனை செய்ய வேண்டும். இப்போ நாம் விதைத்த விதை பூமியில் தங்காமல் மேலே வந்துவிட்டது, 2 பருப்புகளாக பிரிந்து. அதுவும் ஒரு 15 நாட்களிலே உதிர்ந்து விட்டது என்றால்
மேற்கொண்டு இந்த செடி எவ்விதம் வளரும்? அதற்கான ப்ளூ பிரிண்ட் எங்கேருந்து கிடைக்கும்? அது கொடியாகவா, செடியாகவா, மரமாகவா, எப்படி வளருவது என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது தான் இப்போ அந்த அவரை விதையை நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கணும். அந்த அவரை விதையை உடைத்தோம் என்றால் 2 பருப்புகளாக பிரியும். ஒவ்வொரு பருப்புக்குள்ளும் மையத்தில் ஒரு லேசான சிறு குழிவு இருப்பதை பார்க்கலாம். அப்போ 2 பருப்புகளும் மூடி இருக்கிற போது, இணைந்திருக்கிற போது, வலப்பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குழிவு, இடப்பக்கத்தில் ஒரு சின்ன குழிவு. அப்போ இந்த 2ம் இணைந்தால் அந்த விதையின் மையத்தில் ஒரு குழிந்த பகுதி இருக்கும். அந்த பகுதி வெற்றிடமா அல்லது அதற்குள் ஏதாவது இருக்குமா? இந்த கேள்வி, அதுக்குரிய பதிலை தேடிய ஒரு நாட்டம், அதோடு காந்த சக்தியை பற்றிய ஒரு விளக்கம், இவை அனைத்தும் கிடைத்த பொழுது தான் ஒரு உண்மை தெரிந்தது. என்னென்னா, அந்த அவரை விதையின் மையத்தில் இருக்கிறத அது காலி இடம் அல்ல. தட் இஸ் கேரக்டரைஸ்ட் மேக்னெட்டிக் டொமைன். அதாவது எந்த தாய் செடியிலிருந்து அந்த விதை வெளிப்பட்டதோ அந்த தாய் செடியின் இயக்க அல்லது வாழ்க்கை அனுபவங்கள் அனைத்தும் ஒரு ப்ளூ பிரிண்டாக பதிவு செய்யப்பட்ட ஒரு கருமையம்தான் இந்த விதை. அது மகிழ்ச்சி ஒரு கவியில் சொல்லுவாங்க, மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல், மனிதனுக்குள் தெய்வம் அந்த தெய்வத்திற்குள் மனிதனாம் என்று ஒரு கவியில் 2 வரிகளை சொல்லுவார். அப்போது ஒரு தாவரத்தின் விதையில் அந்த தாவரத்தின் அனுபவங்கள் எல்லாம் குவிந்து அந்த விதை மீண்டும் மலர்ச்சி பெறுகின்ற போது அடுத்த சந்ததியை அது பரிணமிக்கிறது. இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாக தரமாற்றம் பெறுகின்ற நீதியைத்தான் பரிணாமம் என்று சொல்கின்றோம். அப்படி ஒவ்வொரு செடியிலேயும் அந்த வித்துக்கு அகமாக உள்ளே மறைந்திருப்பது இந்த தன்மை உள்ளடங்கியிருப்பதனால்தான் இந்திய தத்துவத்திலே இறைவனுக்கு எத்தனையோ பெயர்களை அளித்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள், மகான்கள். அதில் ஒரு அற்புதமான வார்த்தை ஒன்று உண்டு. இறைவனுக்கு வித்தகன் என்று ஒரு பெயர். அந்த சொல்லுக்கு பொருள் என்னவென்றால், வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் வித்தகன் என்று பொருள். எப்படி ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு கருப்பொருள் இருக்கிறதோ அதே போல விண்ணுக்கும் கருப்பொருள் உண்டு. அது நியூட்ரான், நியூக்ளியஸ் என்று சொல்கின்றோம். அந்த விண்ணுக்கு மூலமாக ஒரு துகள் உண்டு. அதை பரமாணு என்று சித்தர் பெருமக்கள் கண்டார்கள். இன்றைய விஞ்ஞானம் அதை காட் பார்ட்டிக்கிள் என்று நிரூபித்தது. அந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடு என்ன என்றால், காட் பார்ட்டிக்கிள் cannot be seen, cannot be measured. இந்த காட் பார்ட்டிக்கிள் என்பதை தான் 2013 விஞ்ஞானம் நிரூபித்தது. மகரிஷி இருந்த காலத்திலேயே, மகரிஷி நிறைவு பெற்றது 2006ஆம் வருடம். அதற்கு முன்பு சில ஆண்டுகளாகவே மகரிஷி பயன்படுத்திய வார்த்தை இறை துகள். காட் பார்ட்டிக்கிள் என்ற ஆங்கில வார்த்தைக்கு சரியான தமிழ் சொல் இறை துகள். அதாவது எல்லாம் வல்ல இறைநிலையில் இருந்து பின்னப்பட்ட துகள் என்று பொருள். அந்த இறை துகளுக்கு மையத்திலும் அகமாக இருப்பது அந்த இறைநிலையே. அதனால் வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் வித்தகன் என்ற சொல் இறைநிலையின் பரிணாமத்தில் இறை துகள் முதல் மனிதனின் ஜீவாத்மா வரைக்கும் தொடர்ந்து வருகின்ற ஒரு பரிணாம ரகசியம். எனவே இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த குழப்பத்திற்கு காரணம் பொதுவாக மனித உடலில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த திரவம்,
வித்து சக்தி. அதை சில குறிப்புகள் பேசுகின்ற போது அது அடக்கம் பெற்றிருக்கின்ற இடத்தை பை என்று குறிப்பிட்டாங்க, வித்து பை என்று குறிப்பிட்டாங்க. வார்த்தைகளின் உட்பொருளை சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் அங்கே கருத்து சிதைந்து போகும். வித்து பை என்ற வார்த்தை சொல்லப்பட்ட உடனேயே நானும் புரிந்து கொண்டது என்ன என்றால், நம் உடலுக்குள்ளே ஒரு பை இருக்கும், அதுக்குள்ளே அந்த வித்து சக்தி திரவமாக நிறைந்திருக்கும். அது நம்ம தேவைப்படுகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து தாம்பத்தியத்தை நிறைவு செய்கிறது என்று புரிந்து கொண்டோம். இந்த விளக்கம் பெற்ற பிறகு மருத்துவர்களோடு பேசுகின்ற போது மருத்துவத்துறை சொல்கிறது, நமது உடலிலே வித்து பை என்று எந்த உறுப்பும் கிடையாது. நாம் தாம்பத்தியத்தின் போது வெளிப்படக்கூடிய அந்த திரவம் இருக்கிறதே, தட் இஸ் இன்ஸ்டன்ட் கன்வர்ஷன் ஆஃப் பயோமேக்னெட்டிக் எனர்ஜி. அது எப்படி நிகழ்கிறது என்றால், அந்த இயக்கத்தின் போது டெஸ்டிஸ் என்ற உறுப்புகளிலிருந்து ஒரு திரவம் சுரந்து அது செமினல் வெசிக்கிள் என்ற மையப்பகுதிக்கு வந்து சேர்கிறது. அதே சமயத்தில் புரோஸ்டேட் கிளாண்ட் என்ற நாளமில்லா சுரப்பையிலிருந்தும் குரோட்டம் என்ற இன்னொரு சுரப்பையிலிருந்தும் வைட்டல் என்சைம்ஸ் அது சுரந்து அதுவும் செமினல் வெசிக்கிள் என்ற அந்த பகுதிக்கு வந்து சேர்கிறது. இப்போ டெஸ்டிஸிலிருந்து சுரந்த திரவம் அதற்கு ஒரு பொட்டன்சி, அது மட்டுமல்ல இன்னொரு சந்ததி உருவாக்கக்கூடிய அந்த இம்ப்ரிண்ட், ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கணுமே, அது இந்த புரோஸ்டேட் கிளாண்ட்லேருந்தும் குரோட்டத்திலிருந்தும் சுரந்து அதனோடு கலந்து அது வெளிப்பட்டு பெண்ணின் கருப்பையில் போய் அது கருவாக மாற்றம் பெறுகிறது. அப்போது இந்த உடலில் வித்து சக்தி என்பது காந்த சக்தி மட்டுமே தான். அப்போ இந்த உண்மையை மையமாக வைத்துக்கொண்டு தாயின் கர்ப்பத்தில் ஒரு கரு எப்படி உருவாகிறது என்ற நுட்பத்திலிருந்து நம்ம அடுத்த கோணத்தில் சிந்தனையை தொடங்குவோம். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த பெரும் பிறவியில் எடுத்த பிறவி இறுதி கவனாக சந்ததம் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்து என்று மகர்ஷி இன்னொரு கவியில் சொல்கிறாங்க. அப்போது அந்த தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தரைத்து ஒரு உடலாக உலகில் வருகின்றோம். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த பதிவுகளை நீக்குவதற்கு வரக்கூடிய துணை குருவுடைய உயிர் சேர்க்கை என்று சொல்வார். அப்போது இந்த உயிர் என்பதன் உட்பொருள் என்ன? இந்த கேள்விக்கு பதில் வருகின்ற போது மனவளக்கலை பாடங்களிலே விண்தான் உயிராக பேசப்படுகிறது என்று ஒரு கருத்து உண்டு. உயிருக்கு அடித்தளம் விண் என்றாலும் இரண்டுக்கும் பேதம் உண்டு. இந்த விண்ணுக்கு மூலம் இறை துகள் என்று ஒரு குறிப்பு உண்டு. இப்போ இந்த எல்லா குழப்பமான கேள்விகளுக்கும் ஒரு தெளிவான தீர்க்கமான பதில் என்னவென்றால், மூலத்திலிருந்து தொடங்கி நம்ம உடம்பு வரைக்கும் வரணும். இந்த சீக்வன்ஸ் சரியாக வந்தால் தான் இந்த வித்து சக்தியை பற்றிய விளக்கம் தெளிவாக இருக்குமே தவிர, இல்லையென்றால் இத்தனை காலமும் குழப்பமாக இருந்தது போல் இந்த விளக்கமும் குழப்பமாகத்தான் இருக்கும். இப்போ எங்கே நாம் துவங்குகிறோம் பயணத்தை என்றால், நம்முடைய மூலம் எங்கேருந்து தொடங்கியதோ அங்கேருந்து தொடங்கணும். கடவுள், தெய்வம், இறைநிலை, பரம்பொருள், பரமசிவம், பரமபிதா, பரிசுத்த ஆவி, அல்லாஹ், சுத்தவெளி, மெய்ப்பொருள், இப்படி பல வார்த்தைகளால் குறிப்பிடப்படுகின்ற ஒற்றை பொருள், ஒரு பொருள், அதான் மூலப்பொருள்.
அதை விஞ்ஞானம் கிராவிட்டி என்று சொல்லி கொண்டிருந்தது. இப்போ அந்த வார்த்தையை மாற்றி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. மிக சமீபத்தில் இந்த வார்த்தை மாற்றப்பட்டது. இதுக்கு முன்னால் கிராவிட்டி என்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிராவிட்டிக்கும் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், கிராவிட்டி என்பது மையத்தில் இருக்கின்ற ஆற்றல். அது தன்னை சூழ்ந்திருக்கின்ற அனைத்தும் ஈர்க்கின்ற பொழுது அந்த ஈர்ப்பு சக்திக்கு கிராவிட்டி என்று பொருள். அதை பௌதிகங்களில் வருகின்ற போது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட அணு, ஒரு பேரணு அல்லது ஒரு பருப்பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட அணுவின் மையத்தில் இருப்பது ஸ்பெசிஃபிக், குறிப்பிட்டு இந்த இயக்கத்திற்கு மையமாக அமைந்தது என்று பொருள். அதாவது ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மையத்தில் இருக்கக்கூடியது அந்த ஆக்சிஜன் அணுக்களை ஈர்த்து பிடிக்கக்கூடிய ஆற்றல், அது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கும் மூலமாகவும் அதற்கு அப்பால் ஆதாரமாக இருக்கக்கூடிய வெளியை அது கிராவிட்டி என்ற வார்த்தையால் குறிப்பிட்டாங்க. சமீப காலத்தில் அது கிராவிட்டி என்றால் அந்த சுத்தவெளிக்கு ஒரு மையம் இருக்கணும் அல்லவா? மையம் இருந்தால் தானே கிராவிட்டி செயல்பட முடியும். எனவே அந்த சுத்தவெளிக்கு எல்லை இல்லை, அதனால் மையமும் இல்லை. அதனால் அதனுடைய இயல்பு என்ன என்பதை தத்துவ விஞ்ஞானிகள் சொன்னதை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அது தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கின்ற ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அப்போ தன்னைத்தான் இறுக்கிக் கொள்வதனால அந்த இறுக்கம் அதிகமாகின்ற போது, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கையில் ஒரு லட்டு வச்சுக்கோங்க, ஒரு ரவா லட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு 2 உள்ளங்கைக்கு மத்தியில் வச்சு அழுத்துனீங்கன்னா அது மறுபடியும் பொடியாயிரும். அதுபோல் அந்த செல்ஃப் கம்ப்ரசிவ் என்ற எனர்ஜி இருப்பதனால அந்த சுத்தவெளியின் தன்மைகளில் ஒரு சிறு மாற்றம் நிகழ்ந்தது. அதில் நுண்ணிய அதிர்வுகள் தோன்றின. அதாவது செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அதனுடைய முதல் வெளிப்பாடு க்யூரிங் என்கின்ற நுண்ணிய அதிர்வுகள். இப்போது நெக்ஸ்ட் எவல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் கம்ப்ரஷன் ப்ளஸ் க்யூரிங் எனர்ஜி, இந்த 2 சேர்ந்த பொழுது தான் அது பார்ட்டிக்கலாக பின்னப்படுது. அப்போ சுத்த வெளியில் அதற்குள் தோன்றிய அந்த நுண் அதிர்வின் காரணமாகவும் சூழ்ந்த அழுத்தத்தின் காரணமாகவும் தோன்றிய அல்லது நொறுங்கிய துகள்களுக்கு இறைநிலையிலிருந்து வெளிப்பட்டது அல்லவா? அதனால் அதுக்கு இறை துகள் என்று பெயரிட்டாங்க. இப்போ இறை துகள் என்பது சுத்தவெளிக்கு அப்பாற்பட்டதல்ல, அதற்குள்ளேயே நடந்த ஒரு தரமாற்றம். சுத்தவெளிக்கு அப்பால் எதுவுமே கிடையாது, எல்லாமே வித்தின் த ஸ்பேஸ். இந்த சுத்தவெளிக்கு உள்ளேயே நிகழ்கின்ற தரமாற்றங்கள். அப்படி நொறுங்கிய போது ஏற்பட்ட துகளுக்கு இறை துகள் என்று மகரிஷி பெயர் வைத்தாங்க. இப்போ காட் பார்ட்டிகள், ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகள் என்று விஞ்ஞானம் அதை அழைக்கிறது. இப்போ இந்த பார்ட்டிக்கிள் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். கொஞ்சம் நுட்பமான விஷயந்தான், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்குங்க. பக்கத்தில் பேப்பர் பேனா இருந்ததுன்னா குறித்து கூட எடுத்துக்கலாம். ஒரு சின்ன புள்ளி வைங்க, அந்த புள்ளி கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஏரோ போட்டு பியூர் ஸ்பேஸ் ஆர் கான்சியஸ்னஸ், இந்த பியூர் ஸ்பேஸினுடைய கேரக்டர் என்னென்னா, அதுக்குள்ளே ஒரு கம்ப்ரஸ்டு எனர்ஜி இருக்கும். அந்த தஞ்சிருக்க ஆற்றல் அந்த துகள்குள்ளே இருக்கும். அதனால் பின்னப்பட்ட துகள் அது தண்ணீருக்கு ஆற்றலோடு பின்னப்பட்டதுனால அந்த ஆற்றலை வெளிப்படும். அப்படி வெளிப்படுகின்ற போது இந்த புள்ளியை ஒட்டி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு விர்லிங் ஃபோர்ஸ் போட்டுக்குங்க. ஒரு 4-5 வட்டங்கள் போட்டுங்க. அந்த புள்ளியை தொட்டு அப்படியே வட்டமாக வரணும். ஒரு 5-6-10 வட்டம் வந்த பிறகு கடைசியில் அந்த வட்டத்தை முடிச்சிருங்க. கடைசியில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வரும். அந்த ஸ்ப்ரிங் அப்படியே ஒரு வட்டமாக முடித்து அதை கொஞ்சம் திக் பண்ணிக்கங்க. இதுதான்
இறைத்துகளின் அமைப்பு. இதில் 3 அம்சம். ஒன்று சொன்ன மையத்தில் கான்சியஸ்னஸ் ஆர் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அந்த செகண்ட் வில்லிங் ஃபோர்ஸ் வருது பாருங்கள், தட் இஸ் வில்லிங் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அந்த மையத்தில் இருக்கின்ற ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியே வில்லிங் எனர்ஜியாக வெளிப்படுது. அப்படி வெளிப்படுகின்ற போது சுற்றி இருக்கிறது சுத்த வெளி தானே, அதனால் அந்த சுத்த வெளியை எதிர்த்து தான் இது சுற்றி ஆகணும். அப்போ எவ்வளோ தூரம் சுற்ற முடியுமுன்னா ரொம்ப தூரம் போக முடியாது. அதனால் இந்த வில்லிங் எனர்ஜி சூழ்ந்திருக்கின்ற வெளியோடு ரிப்பல்சிவ் போகிற பொழுது இந்த ரிப்பல்சிவ் எனர்ஜியும் அந்த சூழ்ந்திருக்கின்ற கம்ப்ரசிவ் எனர்ஜியும் ஒன்று கூட ரியாக்ட் ஆகுது பாருங்கள். ரியாக்ட் ஆகும்போது தட் ரிவீல்ஸ் மேக்னெட்டிக் எனர்ஜி. அதாவது இந்த ரிப்பல்சிவ் எனர்ஜி ப்ளஸ் தட் கம்ப்ரசிவ் எனர்ஜி ஈக்குவல் டு மேக்னட்டிசம். அட்ராக்ஷன் ப்ளஸ் ரிப்பல்சன் ஈக்குவல் டு மேக்னட்டிசம். இது 3வது வட்டம். இந்த 3 பண்புகள் எல்லா இயக்கத்திலையும் அடிப்படையாக அமைந்திருக்கும். சரி, இப்போ நான் சொன்ன விளக்கம் இந்த இறைத்துகள் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு mm அளவுக்கு நம்ம வரைஞ்சிருப்போம். உண்மையிலேயே இந்த இறைத்துகளின் அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்கு சயின்டிஃபிக்கலாக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது ஒரு சொடுக்கு நேரம், ஒரு வினாடி. இந்த வினாடியை 1000 பின்னமாக்கி மில்லி வினாடி என்கிறது விஞ்ஞானம். ஒரு மில்லி வினாடியை மேலும் 1000 துகளாக்கி மைக்ரோ வினாடி என்கிறது. ஒரு மைக்ரோ வினாடியை மேலும் 1000 துகளாக்கி ஒரு நானோ வினாடி என்கிறது. ஒரு நானோ வினாடியை மேலும் 1000 துகளாக்கி ஒரு பைக்கோ வினாடி என்கிறது. என்றால் எத்தனை பைக்கோ வினாடி சேர்ந்தது ஒரு வினாடி? 1000 பெருக்கல் 1000 பெருக்கல் 1000 பெருக்கல் 1000. 1,00,000 கோடி பைக்கோ வினாடிகள் சேர்ந்தது ஒரு வினாடி. இதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சொடுக்கு போட்ட நேரத்தை 1,00,000 கோடியாக பிரித்திருக்கிறது விஞ்ஞானம். இதுதான் நுண் அழகா என்றால் விஞ்ஞானம் எட்டிய அளவில் இது நுண்ணழகு. ஆனால் இயற்கையை பொறுத்த வரைக்கும் இதுவே பல லட்சம் மடங்கு பெருசு. ஒரு பைக்கோ வினாடி என்பதே பல லட்சம் மடங்கு பெருசு. அப்படின்னா இன்னும் உண்மையான அந்த டைம் ப்ரெசன்ஸ் சொல்கிறோமே, அந்த நிகழ்காலம் என்பது எவ்வளோ நுட்பமானது பாருங்கள். நம்முடைய மனசுக்கும் எட்டாது, கருவுக்கும் எட்டாது, கணக்குக்கும் எட்டாது. இதை விட நுண்மையானது ஒரு காட் பார்ட்டிக்கல். கொஞ்சம் இது பல முறை கேட்டு கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணினா தான் புரியும். ஏன்னா இது வரைக்கும் இது மாதிரியான விளக்கங்கள் நம்ம எங்கேயும் கேட்டதும் இல்லை, எங்கேயும் படித்ததும் இல்லை. இப்படி வெளிப்பட்ட இறைத்துகள்கள் சில கோடி இணைகின்ற பொழுது தான் எலக்ட்ரான் என்ற அதிவிரைவு விண்ணாக மாற்றம் பெறுகிறது. அப்போ அந்த எலக்ட்ரானுடைய வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு இறைத்துகளுடைய வேகம் பிறகு அந்த மின்னணுவில் எத்தனை கோடி இறைத்துகள்கள் இணைந்துள்ளனவோ அந்த எண்ணிக்கை, அதுதான் அந்த மின்னுடைய வேகம். அதாவது the velocity of one God particle into number of God particles in the electron equal to total velocity of the electron. இப்போ இந்த எலக்ட்ரான் அதிவிரைவு சுற்றுவதனால இன்னொன்றை விளக்கி வைக்கும். இறைத்துகளில் இன்னொன்று விளக்காது. இறைத்துகள் பக்கம் பக்கமாக இருக்கும், ஒட்டியே இருக்கும். ஆனால் விண்கள் ஒட்டாது. அது இன்னொரு விண்ணை தூரம் விளக்கி வைத்தோம். இந்த விண்கள் இணைந்து தான் காற்று முதல் பஞ்சபூதங்களாக கெட்டிப்பொருள் வரைக்கும் வருகிறது. இந்த விண்ணின் சேர்க்கையால் வந்த பஞ்சபூதங்கள் அது இந்த பிரபஞ்சமாக
மாற்றம் பெறுகிறது, பரிணமிக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய அளவு என்னன்று இதுவரைக்கும் விஞ்ஞானம் அளந்தது இல்லை. அவ்வளவு ஏங்க, இந்த சூரிய குடும்பத்தினுடைய காந்த அலைக்களத்தையே விஞ்ஞானம் அளக்க முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியனுடைய ஆரம் 6 லட்சம் கிலோமீட்டர் ரேடியஸ். அந்த சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த அலைக்களம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு அளக்க முடியல. அப்போ எதை எல்லை கூட வைத்துக்கொள்ள முடியும் என்றால், கடைசியில் புளூட்டோன்னு கிரகம் இருக்குது பாருங்கள், அந்த புளூட்டோ கிரகத்தின் எக்ஸ்டர்னல் ஆர்பிட், அது அந்த பக்கம் அதோடைய அதர் விளிம்பு, அது சூரியனை சுற்றி புளூட்டோ சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த புளூட்டோ கிரகம் சூரியனை நோக்கி இருக்கும். அப்படி நோக்கி இருக்கக்கூடிய பகுதின்னு பின்பகுதி, அந்த பின்பகுதி கணக்கெடுத்தது 8522 மடங்கு வருது. கிட்டத்தட்ட இந்த 6 லட்சம் கிலோமீட்டர் ரேடியஸ் உள்ளது 600 கோடி கிலோமீட்டர் அளவுக்கு விஸ்தீர்ணம் போகுது அதோடைய காந்தக்களம். 600 கோடிக்கு மேலே. ஏன்னா அது புளூட்டோ கிரகத்தையும் தாண்டி இன்னும் சில கோடி மைல் தூரத்துக்கு போகும். அதுக்கு முடிவே கண்டுபிடிக்க முடியாது. அப்போது நாம் வாழ்கின்ற இந்த சூரிய குடும்பத்தின் காந்த அலைக்களத்தையே விஞ்ஞானத்தை அளக்க முடியாத பொழுது பிரபஞ்சத்தை எப்படி அளக்கிறதுங்க? இவ்வளவு விரிவுள்ள இந்த பிரபஞ்ச காலத்தில் இந்த சூரிய குடும்பம் மிக அற்புதமானது. இது போல் இன்னொரு சூரிய குடும்பம் கூட இருக்கலாம். அது தத்துவத்திலையும் யாரும் சொல்லலை. நம்ம பூமி மாதிரி இன்னொரு இடத்துல ஜீவன்கள் இருக்குதுன்னு தத்துவம் சொல்லலை. விஞ்ஞானிகளும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. இருக்கலாம், வாய்ப்பு உண்டு. ஏன்னா எங்கெல்லாம் நம்ம பூமி போலவே ஒரு பஞ்சபூத சேர்க்கை அமைகிறதோ அங்கெல்லாம் ஜீவன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி போய் பார்க்க முடியும்? எனவே அது வாதத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம், அதை விட்டுருங்க. இப்போது இந்த விண் கூட்டத்திலிருந்து எப்படி உயிர் என்ற தன்மை வந்தது அப்படின்னு தெரிஞ்சால் தான் விண்ணுக்கும் உயிருக்கும் உள்ள பேதத்தை நாம் உணர முடியும். விண்தான் உயிராக மாறியது. அப்போ அந்த மாற்றத்திற்கான காரணிகள் என்ன? அந்த காரணிகள் தான் நம்பர் 1, இந்த மில்கிவே கேலக்சின்னு சொல்கிறோம் பாருங்கள், பால்வெளி மண்டலம். இதில் உள்ள நட்சத்திரங்கள் 27 தொகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். அதே தொகுப்பை தான் விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டது. இது நம்பர் 1 ரீசன். இரண்டாவது, இந்த சன் ஃபேமிலி, சூரிய குடும்பத்தில் உள்ள நவக்கோள்களுடைய அலைகளுக்கு ஒவ்வொரு கேரக்டர் தன்மை உண்டு. இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது, பூமி தோன்றிய போதே ஜீவன்கள் தோன்றவில்லை. அது மட்டுமல்ல, பூமி தோன்றிய போதே மண் இல்லை. அதை காற்றுக்கோளம், நெபுலா என்று சொல்கிறது விஞ்ஞானம். அதன் பிறகு அது நெருப்பு கோளமாகி நீர்க்கோளமாகி அதன் பிறகு தான் மண் வெளிப்பட்டு பஞ்சபூதம் இணைந்த கோளாக மாறியது. அதுக்கு பிறகும் பல கோடி ஆண்டு கழித்து தான் இங்கே ஜீவன்கள் தோன்றியது. அதை ஒரு விஞ்ஞானி யூடியூப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த எவல்யூஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்றத பற்றி பேசுகிற பொழுது அவர் சின்ன ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறார். இப்போது நம்ம ஒரு வருஷம் சொல்கிறோம் பாருங்கள், 365 நாள். இந்த ஒரு வருஷத்தை பரிணாமத்தினுடைய காலம் அப்படின்னு ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, மனிதன் தோன்றியது டிசம்பர் 25 அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, 25ன்னா ஒரு வாரம், 24 கழிச்சிட்டிங்கன்னா 7 நாள் கணக்கு. அப்போ மனிதன் 365 நாட்களிலே எங்கே தோன்றினான் என்றால் 358வது நாள் தான் மனுஷன் தோன்றிருக்கின்றான். அப்படின்னா அந்த 358 நாட்கள் என்ன நிகழ்ந்தது என்றால், சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் தோன்றி, விண் தோன்றி, பஞ்சபூதங்களாகி, அதன் பிறகு பூமி பூமியில் தோன்றி நுண்ணுயிர் முதல் கொண்டு அப்படியே பரிணமித்து கடைசியில் டிசம்பர் 25 மனிதனாக மாற்றம் பெறுகிறான் என்று ஒரு கருத்தை சொல்கிறார். அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் வயதை கணக்கெடுக்கின்ற போது இந்த மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் உள்ள வயது என்ன என்றால்
358:7. இதுதான் இந்த ரேஷியோ. அப்படின்னா இந்த பிரபஞ்ச சரித்திரத்தில் நம்ம எவ்வளோ ஜூனியர் மோஸ்ட் எவல்யூஷன் பாருங்கள். ஹியூமன் இஸ் த ஜூனியர் மோஸ்ட் எவல்யூஷன். அப்போது இந்த பஞ்சபூதங்கள் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் தோன்றியதனால்தான் இந்த பூமியில் நுண் உயிர் ப்ளூ கிரீன் அல்கே என்று சொல்வார்கள் அந்த மைக்ரோ பாக்டீரியாவை. இது விஞ்ஞானம் சொல்லக்கூடிய கணக்கு. இதுக்கும் சின்ன ஒரு நுண்ணுயிர் இருந்தாலும் இருக்கலாம். இன்று வரைக்கும் விஞ்ஞானம் கண்டுபிடித்தது ப்ளூ கிரீன் அல்கே வரைக்கும் தான். நாளைக்கு விஞ்ஞானம் வளர்கின்ற போது இன்னும் இதை விட நுட்பமான ஒரு நுண்ணுயிரை கூட அவங்க கண்டுபிடிக்கலாம். எனவே விண் எப்படி உயிரானது என்பதற்கு 3 சாமியங்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்று 27 நட்சத்திரங்களிலிருந்து வருகின்ற அலைவீச்சு, இரண்டாவது நவக்கோளிலிருந்து வருகின்ற அலைவீச்சு, மூன்றாவது இந்த பூமியில் அமைந்த பஞ்சபூத சேர்க்கை ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொட்ட காலம். தி ஹோலிஸ்டிக் ரேஷியோ ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சாமிஜி அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த 3 பண்புகள் விண்ணோடு இணைந்ததால் தான் விண் உயிராக மாற்றம் பெற்றது. அந்த உயிர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இதே இயக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே அந்த உயிர்கள் தோன்றும். அப்போ அதெல்லாம் எங்கும் நிறைந்திருப்பதனால அதுக்கு பரமாத்மா என்று பேர் வச்சாங்க. இந்த பரமாத்மா ஜீவாத்மாவாக மாற வேண்டுமென்றால் விஞ்ஞானம் சொல்லுகிறது இன்னொரு 2 விஷயம் சேரணும். 2 விஷயம் சேர்ந்தால்தான் இந்த பரமாத்மா ஜீவாத்மாக மாற்றம் பெறும். அதுவே என்ன என்றால், இப்போது மனித வாழ்க்கையில் தாம்பத்தியம் நிகழ்கிறது. ஆண் உடலிலிருந்து பெண் உடலுக்கு உயிர் சக்தி மாற்றம் பெறுகிறது, பயணிக்கிறது. இந்த தாம்பத்தியத்தின் போது நம் உடலுக்குள் என்ன மாற்றம் நிகழ்கிறது அப்படின்னு கவனித்து பாருங்கள். 98.4 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், வெப்பம் அதிகமாகும். தாம்பத்தியத்தின் போது உடல் சூடு அதிகமாகும். இரண்டாவது, மூலாதாரத்தில் நம்முடைய கருமையத்தில் இருக்கின்ற காந்த சக்தி டெஸ்டிஸ் என்ற உறுப்பின் வழியாக திரவமாக மாற்றம் பெறுகிறது. அப்போது பரமாத்மா ஜீவாத்மாவாக தரமாற்றம் பெற வேண்டும் என்றால் லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் சேர்ந்தால்தான் ஜீவன் வரும். அப்போது வின் ப்ளஸ் 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஈக்குவல் டு லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிக்கிள், லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிக்கிள் ஈக்குவல் டு பரமாத்மா, பரமாத்மா ப்ளஸ் லைட் ஹீட் ப்ளஸ் வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா. இப்படி முதல் தோன்றிய அந்த ஜீவாத்மா ப்ளூ கிரீன் அல்கை என்ற நுண் உயிர். அது வளர்ச்சி பெற்று அமீபாவாகி, அமீபாவிலிருந்து தாவரங்கள் தாவரங்களிலிருந்து ஒவ்வொரு ஜீவனாக பரிணமித்து கடைசியில் மனிதன் நிற்கிறான். இப்போது வித்து சக்தி என்பது என்ன என்ற கேள்விக்கு இப்போ என்னென்ன விளக்கம் நாம் பெற்றிருக்கிறோம். இறை துகளுக்கு வித்து கிடையாது, அதுக்கு மையம் கிடையாது. எப்போ இறை துகள் தஞ்சிருக்கத்தாலும் நுண் அதிர்வாலும் நொறுங்கி இறை துகளானதோ அந்த துகளுக்கு மையம் வித்து. அதுக்கு பேர் அவ்வளோதான், அந்த பின்னப்பட்ட துகளுக்கு வித்துன்னு பேர். அந்த ஆற்றல் விண்ணு வருகின்ற போது நியூக்ளியஸ், அது கொஞ்சம் பெரிய சைஸில். பஞ்சபூதங்கள் பூமியில் ஆஸ்மியம் வரைக்கும் வருகின்ற போது இன்னும் பெரிய பெரிய லெவலில். மனிதத்தில் வருகின்ற போது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில். அப்போது இந்த வித்து சக்தியுடைய ஆற்றல் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், நம் உடலின் மூலாதாரம் சொல்கின்றோமே, அந்த வார்த்தையே காரணப்பெயர். மிக அற்புதமான இயற்கை செயல்பாட்டை ஒட்டி அமைந்த ஒரு காரணப்பெயர். எப்படின்னா, நம்ம உடல் தோன்றுவதற்கு மூலமானது தந்தையின் உயிர் சக்தியும் தாயின் உயிர் சக்தியும். இந்த உடம்பு வாழ்ந்துட்டுருக்கல்லவா இந்த க்ஷணம் வரைக்கும், இந்த உடம்பு வாழ்வதற்கான அடிப்படை சக்தி கொடுப்பதும் அதுவே தான். எனவே
இந்த உடல் தோன்றுவதற்கு மூலமாகவும் வாழ்வதற்கு ஆதாரமாகவும் அமைந்ததால் அந்த சக்திக்கு மூலாதாரம் என்று பெயர். இதை காந்த கருமம் என்றும் சொல்லலாம். இந்த காந்த கருமம் என்று சொல்லலாம், ஆனால் அது சரியானது பொருள் அல்ல. காரணம் என்ன என்றால், காந்த கருமம் என்றால் தூய்மையானது என்று பொருள். அது எப்போ தூய்மையாக இருந்தது என்றால், இறைத்துகளிலே தூய்மையாக இருந்தது, நுண் உயிரிலே தூய்மையாக இருந்தது, தாவரங்களிலே தூய்மையாக இருந்தது. எப்போ இன்னொரு சார்ந்து வாழ்வது என்ற புழு தோன்றியதோ அப்போ அந்த தூய்மை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறது. பல வகை ஜீவராசிகள் எல்லாம் தன் வாழ்வுக்கு இன்னொரு உயிரை சார்ந்து வாழ்கின்ற போது அதை பறிக்கின்ற செயல் இருக்கு பாருங்கள், இன்னொன்று கொன்று சாப்பிட்றது. இது பாவப்பதிவு. அது பெருகினது தான் இன்றைக்கி உள்ள சமுதாயம். எனவே இந்த தூய்மையான காந்த கருமயத்தோடு நுண்ணுயிர் முதல் இந்த சனம் வரைக்கும் பெற்ற எல்லா அனுபவங்களும் அதில் சேர்ந்து கொண்டே வருவதனால அது ஆத்மா என்று பெயர் பெறுகிறது. ஸோ மேக்னெட்டிக் டொமைன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். காந்த கருமையம் ப்ளஸ் வாழ்க்கை அனுபவங்கள் ஈக்குவல் டு ஜீவாத்மா. இப்போது இந்த காந்த கருமயம் தான் அப்படிங்கிறத எப்படி நாம் உணர்கிறோம் அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், அந்த கவியை எடுத்துக்கலாம். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாக உலகில் வந்தோம். அப்பாவோட உடம்புலேருந்து ஒரு உயிர் சக்தின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது பொதுவாக உயிரும் பேசுகிறோமே தவிர, ஏன்னா விஞ்ஞானம் அது வரைக்கும் தான் வந்தது, அதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. ஆனால் உயிருக்கு மூலம் காந்தத்துகள். ஏன்னா எப்படி இறைத்துகள் சேர்ந்தால் விண்ணாச்சு, இறைத்துகள் முழுக்க முழுக்க காந்தமாக இருப்பதனால அதனுடைய சேர்க்கை வருகின்ற போது விண்ணில் அது காந்தம் தனியாக, இயக்கம் தனியாக, இருப்பு தனியாக பேசப்படுகிறது. அதனால் இந்த இருப்பு, இயக்கம், காந்தம் இந்த மூன்று தன்மைகளில் ஜீவன்களில் வருகின்ற போது அந்த காந்தம்தான் அடிப்படை உயிருக்கு. எனவே அந்த உயிர் சேர்ந்தது என்றால் காந்தம் சேர்ந்தது என்றுதான் பொருள். அதுக்கு என்ன ஒரு விளக்கம் என்றால், நம்ம உடம்பில் ஆண் உடலில் அந்த வித்து சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது பயாலஜி சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா, நம்ம முருகன் கையில் வேல் இருக்குது பாருங்கள், அது மாதிரி ஒரு வேல் போன்ற அமைப்பு இருக்கும். அந்த தண்டு மாதிரி ஒரு வால் போட்டிருப்பாங்க. இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த வால் பகுதி அசைகின்ற போது அந்த வேகத்தில் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய தலைப்பகுதி உந்தி முன்னோக்கி போகும். அப்படி போய் தாயின் கருப்பையில் ஏற்கனவே உற்பத்தியாகி தயாராக இருக்கக்கூடிய அந்த முட்டையோடு இணைகின்ற போது கருவாகிறது அப்படின்னு சயின்ஸ் பேசுதுங்க. இப்போது அந்த உயிர் சக்தியில் தலைப்பகுதி சொல்கிறாங்க பாருங்கள், அந்த தலைப்பகுதி கவனிங்க, அது வேல் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கூர்ந்த பகுதி வருகின்ற இடத்துல ஒரு சின்ன பிளாக் டாட் இருக்கும். இதுதான் தந்தையின் உடம்பிலிருந்து தந்தையின் குறைந்தபட்சம் 7 தலைமுறைகளின் அனுபவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வெளியே போகக்கூடிய சக்தி அந்த வேல் போன்ற பகுதியில் முன்னால் இருக்கின்ற இந்த பிளாக் டாட் தான். தட் இஸ் மேக்னெட்டிக் டொமைன். இந்த காந்த கருமயம்தான் தாயுடைய கருப்பையில் அந்த முட்டையோடு இணைந்து கருவாக மாறுகிறது. சரி, இது எப்போ கருவாகும்? உதாரணமாக திருமணம் சுப முகூர்த்தம் நடக்குதுங்க, அதன் பிறகு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறாங்க. வெகு சில தம்பதிகளுக்கு மட்டுமே சாந்தி முகூர்த்தத்தன்னைக்கே கன்சீவ் ஆகும். சரியாக ஒரு 275-80 நாட்களில் குழந்தை பிரசவமாயிரும். சாதாரண தம்பதிகளுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த இடைவெளியில் கன்சீவ் ஆகும். ஒரு சில தம்பதிகள், மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள தம்பதிகளுக்கு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து கன்சீவ் ஆகும்.
இந்த இடைவெளியை நிச்சயிப்பது எது? விஞ்ஞானம் சொல்லுது ஸ்பெர்ம் ப்ளஸ் ஓவம் ஈக்குவல் டு ப்ரோஜீன் அப்படிங்குதுங்க. ஆண் உயிர் ப்ளஸ் பெண் உயிர் இணைந்தால் அது குழந்தையாகும் அப்படிங்குது. அப்படின்னு எல்லாருக்கும் சாந்தி முகூர்த்தம்னு கன்சீவ் ஆகிட்டு தானே. சரி, பிலாசபி அல்லது சமுதாய வழக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைகள் ஆண்டவனாக பார்த்து கொடுக்குறதுங்க, நம்ம கையில் என்ன இருக்குது அப்படிம்பாங்க. அப்போதுக்கு கல்யாணம் தாம்பத்தியம். அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு பாதி பாதி கரெக்டு. ஒன்று, ஆண் பெண் சேர்க்கையில்தான் புது உயிர் உருவாகும். 2வது, இறைவனுடைய கருணை இருந்தால்தான் அது கன்சீவ் ஆகும். இந்த இறைவன் கருணை எப்படி செயல்படுது? இது வேக் ஸ்டேட்மெண்ட். இறைவனுடைய கருணை என்பது வேக் ஸ்டேட்மெண்ட். அதோட பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, அது தெரிஞ்சால் தான் நமக்கு ஆதாரபூர்வமான செய்தி கிடைக்கும். அப்போ இறைவன் கருணை என்பது என்ன என்றால், 27 நட்சத்திரங்களிலிருந்து வருகின்ற அலைகள் இருக்க பாருங்கள், அதுதான் முக்கியமான ஃபேக்டர். அதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஏன் அந்த 27 நட்சத்திரங்கள் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெண்கள் தான். ஒரு பெண் குழந்தை பிறந்து 13 வயது முடிந்து 14வது அல்லது 15வது வயதில் ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி ஆகிடும், பருவமடைகிறது. பருவமடைகின்ற போது என்ன பொருள் என்றால், அங்கே கருப்பை ஒரு வித்துவை ஒரு முட்டையை உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றுவிட்டது என்பதற்கு அடையாளம். அப்படி உருவாகின்ற கரு முட்டை 27 நாட்களுக்குள் பயனாகவில்லை என்றால் அது வெளியேறிவிடும். அது வெளியேற்றிவிட்டு அடுத்த முட்டையை உருவாக்கும். அப்போ சரியான ஆரோக்கியமான கருப்பை என்றால் 27 நாட்கள் முடிந்து 28வது நாள் விளக்காகும். இந்த பெண் குழந்தை கருவானால் எந்த நட்சத்திரத்தில் கருவாகிறதோ அந்த நட்சத்திரம் 10 வட்டம் அடிக்கணும். இந்த பூமி அந்த நட்சத்திரத்துடைய பார்வையில் 10 வட்டம் அடிக்கணும். அப்போ 27 10 270 டேஸ், இதுதான் டெலிவரி டைம். அதன் பிறகு சில ஃப்ராக்ஷன் இருக்குங்க, அது ஏற்கனவே கணக்கில் துல்லியமாக நம்ம சொல்ல முடியாது. அதனால் சில நாட்கள் கணக்கு வருகின்ற போது ஒரு 5 நாள் அல்லது ஒரு 7-8 நாட்கள் வித்தியாசப்படும். 270 என்பது பொதுவான கணக்கு, அது 75 80 வரைக்கும் கூட போகலாம். இது 2வது சாட்சி. 3வது சாட்சி, 14 வயதிலிருந்து அந்த பெண் குழந்தை கருவை சுமக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி என்ற கர்ப்பகாலம் என்பது 40 வயது வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுதான் இந்து புராணத்தில் கிருஷ்ணனுடைய நண்பர் குசலனுக்கு 27 குழந்தைகள் என்று ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறாங்க. அது கண்ணசனுடைய ஒரு பாடலில் வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்து இப்போ வயசு 26 ஆச்சுன்னு ஒரு காமெடி பாட்டு இருக்குங்க. அந்த காமெடி ரசித்தது ரொம்ப காலத்தில். ஆனால் இந்த வித்து சக்தியை பற்றி ஆராய்ச்சி வந்தபோது தான் அந்த பாட்டில் ஒரு நுட்பம் வச்சிருக்கிறாரு. வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன், ஓகே, வயசு 26 ஆச்சுன்னு முடிச்சிட்டாரு. யாருக்குன்னு சொல்லலை. யாருக்குன்னா, ஒவ்வொரு வருஷம் ஒரு குழந்தை பெற்றுட்டு வந்ததுன்னு வச்சுக்கலாம். அந்த அம்மா 27வது குழந்தை பிறக்கிற போது முதல் குழந்தைக்கு வயசு என்னங்க? 26. அப்போ அம்மாவுக்கு வயசு 26 இல்லை, முதல் குழந்தைக்கு 26 வயசுன்னு அர்த்தம். அப்போது ஒரு பெண் குழந்தை 14 வயது முதல் 40 வயது வரைக்கும் 27 குழந்தைகளை சுமக்கலாம். இது தத்துவம். மெடிக்கல் ரிப்போர்ட் என்னன்னா, ஒரு பெண் மாதவிலக்கே நிகழாமல் 20 குழந்தைகளை பெற்றெடுத்ததாக மருத்துவம் சான்றளிக்கிறது. 4வது சாட்சி, நம்முடைய மனசு இருக்கு பாருங்கள், 1 to 40 சைக்கிள்ஸ் நம்ம ஒரு கணக்கு சொல்கிறோமே, அதில் பீட்டா ஃப்ரீக்வன்சி என்பது 14 to 40 சைக்கிள்ஸ். அப்போ அதில் 27 வரும். 40 மைனஸ் 13 எடுத்திங்கன்னா 27 வரும். அப்போது ஜீவனத்தின் வாழ்க்கை அனுபவங்கள் அனைத்தும் இந்த 14 to 40 என்ற 27 அலை நிலைகளிலே அடங்கிவிடும். அப்போ எத்தனை கோடி இம்ப்ரிண்ட் ஒவ்வொரு நிலையில் இருக்குன்னு பாருங்கள். இருக்கிற 27 லெவல்ஸ் தான். இந்த 27 லெவலில்
மைக்ரோபாக்டீரியாவிலிருந்து இந்த சனம் வரைக்கும் எல்லா அனுபவங்களும் உள்ளே இருக்குதுன்னா அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு எத்தனை இம்ப்ரிண்ட் இருக்குன்னு பாருங்கள். க்ரோர்ஸ் ஆஃப் இம்ப்ரிண்ட். அதனால தான் தவம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். எண்ணம் இல்லாமல் தவம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இந்த 4 காரணிகளால் இந்த நட்சத்திரங்கள் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பது நிஜம். அது மட்டுமல்ல, ஜோதிட சாஸ்திரத்திலேயே என்ன சொல்லுவாங்கன்னா, நட்சத்திரத்தை சார்ந்து அந்த என்ன சொல்லுவாங்க, ஜென்ம நட்சத்திரம் சொல்கிறாங்க பாருங்கள். நான் பிறந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குணாம்சங்கள் இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் ஒரு கணக்கு சொல்லுது. இந்த கணக்கு 90% பொருத்தமாகத்தான் இருக்கும். அடுத்து இன்னொரு ஜோசியர் சொல்கிறாரு, நட்சத்திர பலன் ப்ளஸ் கர்ம பலன் ரெண்டும் சேர்ந்தது தான் மனித வாழ்க்கை. நட்சத்திர பலன் ப்ளஸ் கர்ம பலன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நட்சத்திர பலனை நிச்சயிப்பதே கர்ம பலன்தான். எந்த நட்சத்திரத்தில் கருவாக வேண்டும் என்பதை கர்மா தான் நிச்சயிக்கிறது. ஏன் அப்படின்னா, அப்படி நிச்சயிப்பதால் தான் சாந்தி முகூர்த்தத்தன்னைக்கே ஒருத்தர் கன்சீவ் ஆகுது, 1 மாதம் கழித்து கன்சீவ் ஆகுது, 6 மாதம் கழித்து கன்சீவ் ஆகுது, 5 வருஷம் கழித்து கன்சீவ் ஆகுது, 10 வருஷம் கழித்து கன்சீவ் ஆகுது. அப்போ ஏன் இந்த பேதம்? அப்போது எது பேதப்படுகிறது என்றால், இந்த கர்ம பலன் அப்பா சைடில் அப்பா ப்ளஸ் அவருடைய அப்பா தாத்தா அப்படி வருது பாருங்க. ஸோ கணவன் ப்ளஸ் அவருடைய 6 முந்தைய தலைமுறைகள், மனைவி ப்ளஸ் அவங்களுடைய 6 முந்தைய தலைமுறைகள், இப்படி இந்த பக்கம் 7 இந்த பக்கம் 7, இந்த 14 தலைமுறைகளிலே என்னெல்லாம் நல்லது கெட்டது செஞ்சுருக்கிறாங்களோ அந்த பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ப எந்த நட்சத்திரத்தின் குணம் பொருந்துமோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இங்கே தாம்பத்தியம் நிகழ்ந்தால் கன்சீவ் ஆகும். எப்படி தெரியும் நமக்கு? சரி, தெரியாது. 27 நாளும் ட்ரை பண்ணினா கன்சீவ் ஆகிடும். அப்படி தொடர்ந்து 27 நாள் ட்ரை பண்ண முடியுமா? அது முடியாது. அப்போது இந்த சிக்கல் தான் இந்த தம்பதியருக்கு இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும் என்ற கணக்கு தெரியாததுனால தான் நாமும் முயற்சி, மேன் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போசஸ். அதனால் ஒரு தம்பதியரின் கர்மவினை பதகுவதில் தான் அவருக்கு எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்து என்னென்ன வாழ்க்கை அனுபவங்களை பெற வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது. அதுதான் இறைவனின் கருணைன்னு சொன்னாங்க பொதுவாக. அப்போ சயின்டிஃபிக்கலாக என்னன்னா, இந்த கர்ம வினைகள் சேர்ந்து இதற்கு எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அது மேட்ச் ஆகுமோ அந்த நட்சத்திரம் வருகின்ற அன்னைக்கு இந்த தம்பதிகள் தாம்பத்தியத்தை மேற்கொண்டால் கன்சீவ் ஆகும். இவ்வளோ நுட்பமான விஷயம் இருக்குது ஒரு குழந்தை உருவாகிறதுல. அப்படி உருவான குழந்தை எந்த அமைப்பில் இருக்குது? இப்போது பிரசவமாகிற போது 3.5 கிலோ எடைன்னு சொல்கிறாங்க. தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோது எவ்வளவு எடை, இல்லை என்ன அதுக்குடைய அளவு, சைஸ் எவ்வளவு? 5ஆவது மாதம், 3ஆவது மாதம், 2ஆவது மாதம், முதல் மாதம் கன்சீவ் ஆன போது என்ன எடை, என்ன அளவு? இவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்குது, மெடிக்கல் ஃபீல்டு டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் ஒரு கரு உருவாகி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு 48 நாள் வளர்ந்தாத்தானே சொல்ல முடியுதுங்க. அல்ட்ராசவுண்ட் ரேஸில் யூரின் டெஸ்ட் பண்ணி எடுக்கலான்றாங்க 24 ஹவர்ஸில். ஆனால் அதில் என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா 99% ஃபெயிலருன்றாங்க. அப்போ 100 பேருக்கு டெஸ்ட் எடுத்தால் யாரோ ஒருத்தருக்கு வேணால் மேட்ச் ஆகலாம், தவிர பாக்கி 99 பேருக்கு மேட்ச் ஆகாதுன்னு சயின்ஸே சொல்லுதுங்க. அப்போ இன்று வரைக்கும் சம்பந்தப்பட்ட தாய் தந்தைக்கும் தெரியாது கருவுற்றது, மருத்துவத்துறையில் தேர்ச்சி பெற்ற மருத்துவருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இவ்வளவு நுட்பமான ஒரு இயக்கம் தொடங்குது. சிறு செயல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து சிந்தனைக்கு எட்டா செயல்கள் சிறப்புடன் நிகழ்த்துவன. முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால் முழுமையாக எனது உடல் முற்றறிவன் திருவருளால் என்று மகரிஷி அற்புதமான ஒரு கேள்வி சொல்கிறார். அப்படி தோன்றிய புரோஜின்னு சொல்கிறமே கரு, அது என்ன உடம்புன்னா அது காசல் பாடி, காந்த உடல். எப்படி இறைநிலையிலிருந்து இறை துகள் தோன்றியதோ அதே போல்
கணவனின் உயிரணுவிலிருந்து வந்த காந்தக்களம், மனைவியின் முட்டையில் இருக்கக்கூடிய காந்தக்களம் ரெண்டும் சேர்ந்து காந்த கருமையமாகத்தான் உருவாகிறது காசல் பாடி. இந்த காந்த உடல் எப்படி வளர்கிறது அப்படின்னா, தாயின் உடம்பில் ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் சொல்கிறோம் பாருங்கள். அந்த சுக்கிலம் என்பது பொதுவான வார்த்தை. ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம். அப்போ நாதம் என்பது என்னன்னா காந்த அலைகளே. நம்ம காயல்பு பயிற்சியில் ஓஜஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஓஜஸ் என்பது காந்த அலைகள். அப்போ இந்த காந்த அலைகள் தான் ஒன்று சேர்வதால் காந்த கருமையம் உருவாகிறது. உருவான காந்த கருமையம் மேற்கொண்டு எதை ஈர்க்க முடியும் என்றால் இந்த நாதம் என்ற காந்த அலைகளே ஈர்க்கும். அப்போது ஒவ்வொரு காந்த துகளிலேயும் அந்த உடலின் அனைத்து அனுபவங்களும் பதிந்திருப்பதனால அந்த உருவான கரு எப்படி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதை அந்த காந்த கருமையத்தில் இருக்கின்ற மைய புள்ளி இருக்க அறிவு, அந்த அறிவு அதன் பதிவுகளுக்கு ஏற்ப எங்கெங்கே எந்தெந்த செல்களை இணைக்க வேண்டுமோ அதை இணைத்து அதை வளர்ச்சி என்ற வகையில் கொண்டு வரும். இந்த வளர்ச்சிக்கு என்ன பேர் என்றால் தழைத்தல் என்ற ஒரு வார்த்தையை தவிர அதுக்கு சமமான வேறு வார்த்தை கிடையாது. தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தேன் என்று மகர்ஷி ஒரு கவியில் சொல்லுவாங்க. இந்த தழைத்தல் என்றால் என்ன என்றால், இப்போ ஒரு செடி இருக்குங்க, பகல் முழுக்க அது உணவை தயாரிக்குது, எல்லாம் பண்ணுறது, நம்ம தண்ணி ஊற்றுறோம், எல்லாம் நடக்குது, ஓகே ரைட். சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் தெரியாது அதில். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த செடி முழுக்க மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். நேற்றுக்கு முத்தின இலை உதிர்ந்திருக்கும், மொக்கு மறந்திருக்கும், மறந்த பூ கருவுற்றிருக்கும், கருவுற்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய வளர்ச்சிகள். இன்னும் கூட பார்த்திங்கன்னா உச்சியில் ஒரு புதிய தளிர் தோன்றியிருக்கும், இது கூட கண்ணுக்கு தெரியும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாதது அந்த சல்லி வேர்கள், ஆணிவேர், அதுவும் கொஞ்சம் கீழ் நோக்கி வளர்ந்துருக்கும். இதுதான் தழைத்தல் என்று பேர். அதாவது எந்த ஒரு துகளிலும் வளர்ச்சி இல்லாத துகளை கிடையாது. அனைத்து துகள்களிலும் அதனுடைய இயல்புக்கு ஏற்ப பெறுகின்ற வளர்ச்சிக்கு பெயர் தழைத்தல். அதே மாதிரி தான் அம்முடைய கர்ப்பத்தில் கருவாச்சு, நாதம் ஈர்க்கப்படுகிறது. அந்த துகள்கள் எங்கே போய் சேரணும்? தலைக்கா, முகத்துக்கா, வயிற்றுக்கா, காலுக்கா? இதெல்லாம் அந்த கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அறிவு, அந்த இறைத்தன்மை, அதை அங்கங்கே இணைத்து அற்புதமாக அந்த பரம்பரையில் யாரோ ஒருத்தருடைய முக சாயலில் ஒரு குழந்தை உருவாக்கி, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அதையும் நிச்சயம் பண்ணி 280 நாட்களுக்குள்ளே பிரசவித்து விடுகிறது. அப்போது இந்த நாதம் சேர 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 தான் அந்த திணி பெற்ற உடல் உயிர் உடலாக மேன்மை அடைகிறது, ஆஸ்ட்ரல் பாடி. அந்த உயிருடல் மேலும் திணி பெற 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 அது செல் ஸ்ட்ரக்சர், திசுக்களாக பருவுடலாக மாற்றம் பெறும், பிசிக்கல் பாடி. அப்போ தாயின் கர்ப்பத்தில் முதல் தோன்றுவது காந்த உடல். அது வளர்ந்து 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 திணி பெறுகின்ற போது அடுத்த மாற்றம் உயிர் உடல். அந்த உயிர் மேலும் வளர்ந்து 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 திணி பெறுகின்ற போது அடுத்த மாற்றம் பருவுடல். இப்போ இந்த பருவுடலுக்குள்ளே உயிரும் இருக்கும், காந்தமும் இருக்கும். அப்போது இந்த காந்த சக்தி தான் இந்த உடம்புக்குள்ளே ஒவ்வொரு உயிர் தொகையும் ஈர்த்து பிடித்து இந்த உடல் என்ற தோற்றத்திற்கு அடிப்படை இந்த காந்தம் என்ற ஈர்ப்பு சக்தி தான். இப்போ சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் எடுத்துங்களேன், நம்ம சதை பகுதியில் அவ்வளோ இறுக்கமாக இருக்குதுங்க, நல்ல டைட்டாக நல்லாயிருக்கும். அப்படி பிடிச்சி இழுத்தனா கூட கிள்ள முடியாது சதையை பிடிச்சி. ஒரு 60 வயசு ஆயிடுச்சு வச்சிங்களேன், அது பிடிச்சிங்கன்னா 1 இன்ச்சுக்கு சதையை பிடிக்கலாம். ஒரு 70-80 வயசு ஆகி போச்சுன்னா நம்ம பிடிக்க வேண்டாம், தோல் தானே தொங்கும் கீழே. அப்போ என்னாச்சுங்க, ஈர்ப்பு குறைந்து விட்டால் எலாஸ்டிசிட்டி போயிடும். எலாஸ்டிசிட்டி போயிடுச்சுன்னா தொங்க ஆரம்பிச்சிடும். அப்போ காந்தத்திணிவு இருக்கின்ற வரைக்கும் தான் இளமை. காந்தத்திணிவு குறைந்து விட்டால் முதுமை நோக்கி நகர்கிறோம். அப்போது அந்த காந்தத்தை திணிப்படுத்தக்கூடிய வகையிலே என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம்.
இந்த 5 செயல் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே தேவையை ஒட்டி பயன்படுத்தணும். இப்போது எந்த விலங்காவது ஒரு நாளைக்கு 4 தடவை சாப்பிடுதுங்களா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, 11 மணிக்கு பஜ்ஜி போண்டா டீ, 1 மணிக்கு ஃபுல் லஞ்சு, 4 மணிக்கு மறுபடியும் ஸ்நாக்ஸு டீ, 7 மணிக்கு லைட் டிஃபனு, 8 மணி 9 மணிக்கு டின்னரு, அப்புறம் படுக்கும்போது 1 டம்ளர் பால். இப்படி எந்த ஜீவனும் சாப்பிடுதா பாருங்களேன். அப்போ என்ன காரணம் என்றால், மேன் இஸ் அ சிவிலைஸ்டு அனிமல். நம்ம பழகிக்கிட்டோம் நிறைய விஷயங்களை. அடிப்படையில் உணவு என்பது உடல் தேவை என்று பொருள். அப்போ உடலுக்கான தேவை எந்த அளவு என்றால், ஒரு வேளை உண்பான் யோகி. ஒரு வேளை சாப்பிட்டா போதும். ஞானத்துக்கு என்று தன்னை துறவு வாழ்க்கைக்கு ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்கு ஒரு வேளை சாப்பிட்டா போதும். 2 வேளை உண்பான் போகி. இல்லறத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 2 வேளை சாப்பிட்டா போதும். விவசாயி 2 வேளை சாப்பிட்றாங்க. பெரும்பான்மை தொழிலாளர்கள் 2 வேளை சாப்பாடு. எங்கே நகர்ப்புறத்தில் நம்ம கார்ப்பரேட் செக்டார்னு வந்துட்டோமோ, இங்கே தான் கண்டது திங்கிறதுக்குன்னு பறவை வச்சுருக்குறோம். அப்போ சொல்கிறாங்க, அந்த கவியில் அடுத்த வரி சொல்லுதுங்க, 3 வேளை உண்பான் ரோகி. ரோகினா வியாதிஸ்தன். எப்போ வியாதி வருதுன்னா, நம்ம 2 வேளையை தாண்டி 3ஆவது வேளை சாப்பிட்டாலும் வியாதி வந்துடும். 4 வேளை உண்பான் துரோகி. ஏன்னா 2 ஆள் சாப்பாட்டும் ஒருத்தன் சாப்பிட்றான். எனவே மருந்தென வேண்டாவும் யாக்கைக்கு அருந்திது அற்றது போற்றி உணின்றார் வள்ளுவ பெருந்தகை. உடம்புக்கு வியாதியும் வராது, மருந்தே தேவையில்லைன்றார். ஆனால் எப்போ அருந்தியது அற்றது போற்றுதல். அருந்துதல்னா என்ன பொருள் தெரியுங்களா? வாயில் போடக்கூடிய ஒரு கவலம் சாப்பாட்டை 32 முறை மெல்லணும். நான் 32 பல் இருக்கு இல்லையா, 32 முறை மெல்லணும். அப்படி மென்னா அந்த உணவு வாயிலேயே கூழாக மாறிவிடும். அந்த கூழை தான் அருந்துதல் என்று பொருள். அருந்துதல்னா குடிக்கிறது. அந்த அருந்திய உணவு இறைப்பிக்கு வருகின்ற போது ஏற்கனவே அது பாதி ஜீரணம் ஆயிடுச்சுங்க. இறைப்பிக்கு வருகின்ற போது அது மிக எளிதில் ஜீரணிக்கப்பட்டு விடும். குடலுக்கு போகும்போது அது தயாராக உணவு நிலையில் போயிடும். அப்போ குடல் எல்லாம் அதை சக்தி எடுத்துக்கொண்டு அந்த கழிவாக மலக்குடலுக்கு அனுப்பிவிடும். அந்த மலம் வெளிப்பட்ட பிறகு, நீக்கிய பிறகு தான் மறுபடியும் அடுத்த உணவு சாப்பிடணும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன். அருந்தியது அற்றது, அது மலம் வெளியேறி நிலை அற்றது. அப்போ வியாதி வராது. அப்போது நம்முடைய அத்தனை வியாதிகளுக்கும் பெரும் காரணம் யார் தெரியுங்களா? 90% ஆஃப் டிசீசஸ் பேஸ்ட் ஆன் அவர் டயட். சரி, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா உழைப்பு. இன்றைக்கி சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் அப்படிம்பாங்க, மனம் சார்ந்த உடல் நோய்கள். அது காரணம் என்னென்னா, நம்ம ஒரு வயசு வரைக்கும் தெரியுது இல்லைங்க, எப்படியோ சமாளிச்சிடுறோம். ஆனால் 50-60 வயசு ஆகும்போது தான் தெரியும், சின்சியாரிட்டி இஸ் நாட் அப்ரிசியபிள், இட்ஸ் அ பனிஷ்மெண்ட். சின்சியாரிட்டி கூடாது, ஒரு ஆவரேஜாக போயிடணும். ரொம்ப ஹானஸ்ட்டு, ரொம்ப சின்சியாரிட்டி இதெல்லாம் இயற்கையிலேயே கிடையாதுங்க. இயற்கை நார்மல் தான். ஓவர் சின்சியாரிட்டி, ஓவர் பங்க்சுவாலிட்டி, ஓவர் ஹார்ட் ஒர்க்கிங், இது எல்லாமே உடம்பையும் மனசையும் கெடுத்துரும். மற்றவங்க பாராட்டுவாங்க, அவர்கிட்ட கொடுத்தா சூப்பராக செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு. அந்த புகழுக்கு மயங்கியே நம்மால் செய்ய முடியாததையும் செஞ்சுருவோன்னு சொல்லி இழுத்து போட்டு வேலையை செஞ்சு பேர் வாங்கிக்குவோம். அதுக்கு பின்னாடி ஒரு நட்டம் இருக்கும். உடல் ஆரோக்கியம், மனசு நிம்மதி கெட்டு போனது தெரியாது. அது 60 வயசு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்தது உணவு, உழைப்பு, உறக்கம், ஓய்வு. இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பரிதாபத்துக்கு உரிய விஷயம் என்ன தெரியுங்களா? யாருமே நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, நேரத்துக்கு தூங்குறதில்ல. 12 மணிக்கெல்லாம் சர்வசாரம் ஒரு சுற்றுறானுங்க. இன்னும் சில சமயம் நான் பார்க்குறது உண்டு, அந்த 12 மணிக்கு சிக்கன் சிப்பு தின்னுட்டுருப்பான். எப்போ அந்த சிக்கன் ஜீரணமாகி, எப்போ இவன் தூங்கி, எப்போ எந்திரிச்சு, இது எப்போ ஜீரணமாகி, எப்போ கழிஞ்சு, இது தன் உடம்புக்கே செய்கிற பாவம் அல்லவா இது? ஆனால் தெரிய மாட்டேங்குதே. ஸோ நைட் பப்புன்றது பெரிய ஃபேஷனாக போச்சு இப்போ. ஸோ அடுத்தது உணவு, அப்புறம் உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம். தாம்பத்தியம் என்பது ஒரு அதீதமான சுகம் தானுங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே போல என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதுக்கு மிஞ்சி சுகம் கிடையாது தான். ஆனாலும் அதனுடைய நோக்கம் என்ன, அதை எப்படி நாம் முறையாக பயன் கொள்வது என்ற அறிவு வேணும்.
அதுக்கு தான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கற்போடு இணைந்த வாழ்க்கை வரணும் அப்படின்றத உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து என்று இந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்க பாருங்கள் சில குடும்பங்களில். அதுக்கு நிகரான வாழ்வியல் நெறிமுறை எல்லோருக்கும் பொதுவாக அறிவித்தவர் வள்ளுவ பெருந்தகை. அது என்னன்னா, முதல் வார்த்தை உரன் அப்படிங்கிறாரு, 5வது வார்த்தை வரன் அப்படிங்கிறாரு. இப்போ உரனுக்கும் வரனுக்கும் என்ன பேதம் என்றால், நெல்லுக்கும் விதை நெல்லுக்கும் உள்ள பேதம். விதை நெல் தானே அடுத்த சந்ததி உருவாக்குது. அதே போல் உரன் என்றாலும் வரன் என்றாலும் ஆண்மகன்தான். ஆனால் அந்த ஆண்மகன் எப்படிப்பட்ட பண்பை பெற்றால் அவன் வரன் என்று மதிக்கப்படுகிறான் என்றால், உரன் என்னும் தோட்டியான், தோட்டியான சுத்தப்படுத்துகிறவன், ஜெனரேட்டரா. உரன் என்னும் தோட்டியான் ஓர் 5ம் காப்பான். 5 என்பது நம்முடைய புலன்கள், 5 புலன்கள் சொல்லலாம். உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் சொல்லலாம். இது எல்லாமே முறைப்படுத்தக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய, தேவை ஒட்டி பயன்படுத்தக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை, அறிவின் இயக்க சீர்மையை பெற்றிருந்தால் அவன்தான் வரன் என்று பேர். ஸோ உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து, அடுத்த 7 தலைமுறைகளுக்கு அற்புதமான விதை அப்படின்றார். அந்த அளவில் வரணுன்னாக்க தாம்பத்தியத்தை எப்போவுமே பிரம்ம முகூர்த்தத்தில் வைத்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை நம்ம ஆரம்பத்திலேயே கொடுக்கணும். நீங்கள் சமுதாயத்தை அந்த அறிவே யாருக்கும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு சில குடும்பங்களில் தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சாந்தி முகூர்த்தம்னு வச்சுருக்கிறாங்க. அவங்க யாருக்கும் சொல்லித்தரது கிடையாது. பெரும்பாலான 99% ஆஃப் பாப்புலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9:30, 10, 11 மணிக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் தூங்குறதுன்னு வச்சுருக்கிறானுங்க. இது டோட்டலி ராங் கான்செப்ட். ஏன்னா அந்த நாள் முழுக்க எத்தனை பிரச்சனை சந்திச்சிருப்பான். உழைத்து ஓய்ஞ்சு போய் அந்த உடம்பு சோர்வாக இருக்கும், மனசும் பல பிரச்சனை சுமந்துட்டுருக்கும். 2 பேருக்கு அப்படி தான் இருக்கும். அந்த சோர்வோட மன உளைச்சலோட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாக்க பிறக்கிற குழந்தை மென்டலாக தான் பிறக்கும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் சாந்தி முகூர்த்தம் என்று வைத்தது மட்டுமல்ல, தாம்பத்தியத்துக்கு இந்த உயர்ந்த நேரமே பிரம்ம முகூர்த்தம் தான். ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்கில் பாருங்கள், 10 மணிக்கு படுக்கிறோம், ஒரு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் நேரங்க, தாம்பத்தியத்துக்கான நேரம். இரவு முழுது நல்லா தூங்கி உடம்பு நல்லா ஓய்வெடுத்த பிறகு அந்த ஃபுல் எனர்ஜி வந்தால் தான் விழிப்புக்கு வரும். ஃபுல் எனர்ஜைஸ்டு ஆகலைன்னா விழிப்பு வராது. அடுத்தது மனசு இரவு முழு நல்லா தூங்குனதுனால அது எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே பிரச்சனை இருந்தால் கனவுல ரிலீஸ் ஆகி போயிடும். அப்போ மனம் புத்துணர்ச்சியோடு இருக்கும். இந்த இரண்டோட நம்ம பூமியில் எந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த வெள்ளி கிரகம் இருக்குது பாருங்கள், அது வித்து சக்தியோடு தொடர்புடைய கிரகம். வெள்ளி கிரகம் நாம் வாழ்கின்ற நிலப்பகுதிக்கு நேராக வரக்கூடிய நேரம் என்பது பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் தாம்பத்தியம் இருந்தால் அது பொட்டன்ஷியலாக இருக்கும், சக்தி மிக்கதாக இருக்கும், தாம்பத்தியத்தில் நிறைவை கொடுக்கும். இவ்வளோ சிறப்புமிக்க நேரம் பிரம்ம முகூர்த்தம். அப்போது சாந்தி முகூர்த்தத்திலிருந்து தாம்பத்தியம் என்பது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நிகழ வேண்டும் என்ற கருத்தை மையப்படுத்தியிருந்தால் இயல்பாகவே தாம்பத்தியம் அலமுறைக்கு வந்துவிடும். அது மட்டுமல்ல, அந்த வீரியமிக்க ஆற்றலில் பிறக்கின்ற குழந்தைகள் நல்ல அற்புதமான குழந்தைகளாக இருக்கும். குழந்தை வேண்டாம் என்றாலும் கூட தாம்பத்தியத்தில் ஒரு நிறைவு பெற முடியும் அந்த நேரத்தில். இத்தனை சிறப்புகள் உண்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில். அடுத்தது எண்ணம். எண்ணம் தான் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். எண்ணத்துக்கு மூலம் என்ன? மூளை. மூளையில் எண்ணம் தோன்றுவதற்கு காரணம் என்ன? அலைவீச்சு. அப்போது நம்முடைய கருமையும் இருக்குது பாருங்கள், மூலாதாரம் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவிலிருந்து அனுபவங்கள் பிரதிபலிக்கின்ற போது அந்த பிரதிபலிக்கின்ற அலைகளுக்கு மனம் என்று பெயர். அப்படி பிரதிபலித்த அலைகள் மூளையில் போய் மோதுகின்ற போது மூளையின் செல் அடுக்கு அந்த அலைகளுடைய டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ் என்ற அலகுகளை மையப்படுத்தி அது தரம் பிரிக்கின்ற போது அது உணர்வுகளாக, எண்ணங்களாக வெளிப்படுகிறது மூளையில். ஸோ எண்ணம் பிறக்கின்ற இடம் மூளை, மனம் பிறக்கின்ற இடம் ஆத்மா, ஆத்மாவுக்கு மூலம் பரமாத்மா, பரமாத்மாவுக்கு மூலம் சுத்தவெளி. ஸோ இப்படி அந்த எண்ணங்களை நம்ம நல்லது கெட்டது தரம் பிரிக்கிறோம். அப்போ உள்ள நல்லது இருந்தால் தானே எண்ணம் நல்லதாக வரும். இப்போது லைட் எரியுதுங்க, பல்பு,
அது ப்ளூ கலரு பேப்பர் வச்சிங்கன்னா ப்ளூ வெளிச்சம் தானே வரும், சிவப்பு பேப்பர் வச்சிங்கன்னா சிவப்பு வெளிச்சம் தானே வரும். அப்போ ஆத்மா ஒன்று தான். அதில் பாவத்தை போட்டால் பாவம் பிரதிபலிக்குது, புண்ணியத்தை போட்டால் புண்ணியம் பிரதிபலிக்குது. அப்போது போட்டதிலே தப்பா, பிரதிபலிப்பதிலே தப்பா? அதனால தான் எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற ஒரே வார்த்தையை தீர்ப்பாக சொன்னார் வல்லப்பெருந்தகை. அதில் நார்மல் கிடையாது, சிறப்பு கிடையாது, இழுக்கு ஒன்று தான் அதுக்கு விளைவு அப்படின்ட்டார். அதனால் உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இந்த 5 வகையிலையும் அளவோடு முறையோடு செயல்பட்டால் நம்முடைய உயிர் சக்தி, ஜீவன் சக்தி செலவு அதிகமாக ஆகாது, அது முறையாக ஆகும். அப்படி முறையாக செயல்படுகின்ற போது இருப்பு அதிகமாகும். இருப்பு அதிகமானால் நமக்கு தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியம் எல்லாமே அதிகமாகும். அடுத்து இந்த தாதுக்கள், இந்த உடம்பே பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ பெரிய உடம்பு, இவ்வளோ பெரிய வயிறு, மார்பு எல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவக்கோள்களில் இருந்து வருகின்ற அலை வச்சிருக்கு அல்லவா? அப்போ சூரியனுடைய அலைகள் எலும்புக்கு காரணி, புதனுடைய அலைகள் தோலுக்கு காரணி, சுக்கிரன் அலைகள் சந்ததிக்கு காரணி, சந்திரனுடைய அலைகள் இரத்த ஓட்டத்துக்கு காரணி, செவ்வாயின் அலைகள் இரத்த ஓட்டத்தில் RH ஃபேக்டருக்கு காரணி, ப்ளஸ் மஜ்ஜை என்ற ஒரு தாதுவுக்கு காரணி, குரு என்ற கோள் மூளைக்கு காரணி, சனி என்ற கோள் நரம்பு மண்டலத்துக்கு காரணி, ராகு கேது நம்முடைய சிந்தனைக்கு காரணி, ஓஜசக்தி என்ற சிந்தனைக்கு காரணிகள். அப்போ கேது என்பது பாசிட்டிவ் திங்கிங், ராகு என்பது நெகட்டிவ் திங்கிங். ஸோ இப்படி நவக்கோளின் அலைவீச்சு சேர்ந்தால்தான் இந்த உடம்பு 7 தாதுக்களால் ஆகி நல்லது கெட்டது என்ற சிந்தனையாக வெளிப்படுகிறது. அப்புறம் பஞ்சபத கூட்டு சேர்ந்ததுனால நம்ம 5 ஓட்டங்கள் இணைந்த உடம்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வித்து சக்தி என்ற காந்த அலைக்களம், அதுதான் உயிராக மாறுது, அதுதான் செல் ஸ்ட்ரக்சரில் பருவுடலாக மாற்றம் பெறுகிறது. அப்போது இது எப்படி குறைபடுதுன்னு பாருங்கள். வித்து சக்தியை ஸ்திரமாக படுத்தவில்லை என்றால் அது நீர்த்து போகும். இப்போது ஒரு திருமண நிகழ்ச்சின்னு வச்சிங்களேன், ஒரு 500 பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா தரமான சாம்பார், ரசமெல்லாம் வச்சுட்டாங்க. எதிர்பாராமல் ஒரு 100 பேர் அதிகமாக வந்துட்டாங்க. இப்போது சாதம் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க, சாம்பார் பத்தாது, ரசம் பத்தாது, பொரியல் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரசத்தை எடுத்து சாம்பார் ஊற்றிடுவாங்க, வெந்நீர் எடுத்து ரசத்தில் ஊற்றிடுவாங்க. இப்போ சமைச்சலாம் 60 பேருக்கு, ஆனால் சுவை என்னாச்சுங்க? சுவை தரம் கெட்டுப்போச்சு இல்லையா? அது மாதிரி ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, சுக்கிலம் என்ற 7 தாதுக்களில் நமக்கு கடைசியாக வர்றது அந்த சுக்கிலம் என்ற காந்தலைகள் தான். இப்போ இந்த காந்தலைகளை 5 புலங்கள் மூலமாக, உடல் உறுப்புகள் 5 கர்மேந்திரங்கள் மூலமாக, பிறகு உடலுறவு என்ற அதிகமான எண்ணிக்கை காரணமாக இந்த வித்து சக்தி தரமாற்றம் அடைந்து அது நீர்த்து போகின்ற போது மையத்தில் இருப்பு குறைஞ்சி போயிடும். இப்போ மையத்தில் இருப்பு குறைஞ்சதுன்னா உடல் முழுவதும் இயங்கி ஓடணும் அல்லவா ஆரோக்கியத்திற்கு, அதுக்கு இருப்பு கிடைக்காது. அப்போ அது நீர்த்து போயிடும், ஆரோக்கியம் குறைவுப்படும். இதுதான் இம்யூனிட்டி பவர் குறையுதுன்னு சொல்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும். அப்போ இதை மேன்மைப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம ஓஜஸ் மூச்சுன்னு சொல்கிறோம் பாருங்கள். அதில் என்ன நிகழ்கிறது அப்படின்றத சயின்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய மூளை பகுதி 4 உறுப்புகளை உடையதுங்க. லோப்ஸ், லிம்பிக், ஹைப்போதலமஸ், மெல்லுலார் என்று 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது மூளையில். இந்த லோப்ஸ் என்பது மேல் மூளை, மண்டையோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மேல் மூளை. இந்த சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்முடைய மேல் மூளையில் ஒரு ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஏரோசல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்றாங்க. ஃபெரஸ் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலகம் Fe3O4. அது எப்படி வெளிப்படுதுன்றதுக்கு கிர்லே ஃபோட்டோகிராஃபியில் அதுக்கு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. தட் இஸ் நீடில் ஷேப்ட் மைக்ரோ பாக்டீரியா. அது சின்ன 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 குண்டூசி மாதிரி மைக்ரோ பாக்டீரியாஸ் டெவலப் ஆகுதுங்க.
சரி, இந்த டெவலப் ஆகுது ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ பாக்டீரியாவை அப்படியே இழுத்து மூலாதாரத்துக்கு இறக்கின்னு வச்சிங்களேன். அப்போ மூலாதாரத்தில் இறங்குற போது அங்கே இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த குரோமோசோமில் இந்த எனர்ஜி சார்ஜ் ஆகும்போது அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் எல்லாம் சரியாகுதுன்னு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதைத்தான் பல நூற்றாண்டுகள் முன்பே நம்ம சித்தர் பெருமக்கள் கண்டுபிடிச்சி காயல்ப பயிற்சின்னு கொடுத்தாங்க. இப்போ நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா காயல்பம் செய்தால் நோய் குணமாகும் சொல்கிறோம் இல்லைங்களா? எப்படி குணமாகுதுன்னா, இந்த ஓஜஸ் மூச்சு போடுற போது நம்முடைய ஜீவான் சக்தி இங்கே மூளையில் வந்து மேல் மூளைக்கு வரும். சாமிஜி சொன்ன ஒரு முக்கியமான கருத்தை ஞாபகப்படுத்திக்கங்க. ஓஜஸ் மூச்சு போடுற போது அந்த மூச்சு இழுத்தீங்கன்னா நேராக மேல்மூளை வந்து இடிக்கும். அது போகிறதுக்கு முன்னாடியே மனசை ரெடி பண்ணி அந்த மேல்மூலையிலிருந்து அப்படியே ஷவர் பாத் மாதிரி அப்போ கீழ்நோக்கி திரும்பி பாதம் வரைக்கும் வரணும். அங்கே நிறுத்தணும் அப்படின்னா எனர்ஜி வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த எனர்ஜி க்ரியேட் ஆகிட்டு தாங்க இருக்குது. இப்போ நம்ம தலை மேலே அந்த Fe3O4 டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் பிரயோஜனமாக தானே வெளியே மேலே போய்கிட்டே இருக்குது, வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்போது அதை எடுத்து உள்நோக்கி திருப்பினால் அது தட் பிகாஸ் மெடிக்கேட்டட் எனர்ஜின்னு பேருங்க. அந்த Fe3O4ன்றது மெடிக்கேட்டட் எனர்ஜி. அப்போ என்ன பண்ணுது, உடல் செல்களில் எங்கெல்லாம் குறைபாடு இருக்கிறதோ அந்த குறைபாட்டை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, வியாதிகளுடைய தீவிரத்தை குறைக்கிறது, புதுசாக வியாதி வராமல் பாதுகாக்கிறது. அதனால தான் காயல்பம் செய்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நோய்கள் குணமாக சொல்வதற்கான நுட்பம் இதுதான். அதனால் எப்பவுமே நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்னா மேல் மூலையில் மனசை வச்சு அப்படியே கீழே மூலாதாரத்துக்கு இறக்கியே பழகிட்டோம்னாக்க மனசும் வெளியே போகாது, நம்ம உடம்பு ஆரோக்கியம் அதிகமாகும், இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். ஆனால் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லையே. இப்போ நானும் சொல்கிறேன், அது பண்ணிகிட்டா இருக்கிறேன் நான். அப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நமக்கு பல விதமான வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது. அப்போ அதுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அதனால் குறைஞ்சபட்சம் காயல்பம் பயிற்சி செய்யும்போதாவது இதை செய்யுங்கன்னு மகரிஷி கொடுத்துருக்காங்க, சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த ஓஜஸ் மூச்சு போடும்போது மேல்மூலையில் உருவாகக்கூடிய அந்த Fe3O4 என்ற ஃபெரஸ் ஆக்சைடு என்ற ஏரோசோல் பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் நாட் சாலிட் பார்ட்டிகல், தட் இஸ் ஏரோசோல் பார்ட்டிகல். அப்படி ஏரோசோல் பார்ட்டிகல் அப்படின்னாக்க அது பல கோடி சேர்ந்தால் சாலிட் பார்ட்டிகலாக மாறும். ஸோ அதுக்கு முன்னாடி அது இறைத்துகள் மாதிரி மேக்னெட்டிக் வேவ்ஸாக தான் இருக்கும். அதை ரீசைக்கிள் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே மூலாதாரத்தில் கொண்டு வந்து வைக்கணும். பிறகு உடம்பு பரப்புங்கிற போது எல்லா உடல் செல்களுக்கும் ஆற்றல் அதிகமாக குவியும். இப்படி பல காரணிகளை மையப்படுத்தி தான் மகரிஷி அவர்கள் இந்த காயல்பத்தை மீண்டும் வடிவமைத்து கொடுத்தார். சித்தல் காலத்தோடு காணாமல் போச்சுங்க. அதை மறுபடியும் தேர்ந்தெடுத்து நமக்கு அந்த பயிற்சிகளோடு இணைத்து காயல்பமும் மனவளக்கலையில் ஒன்றாவது முக்கியமான பயிற்சி அப்படின்னு நினச்சி கொடுத்துருக்குறாங்க. எனவே இந்த வித்து சக்தி காப்பாற்றிக்கணும். அது குறைகின்ற போது எங்கே அடிக்கும் பாருங்களேன், ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம். இந்த சுக்கிலம் குறைஞ்சி போச்சுன்னா அது மஜ்ஜையில் கை வைக்கும். அப்போ மஜ்ஜை எங்கே இருக்குது, மூளை செல்களுக்கு காரணம் மஜ்ஜை. அப்போ என்ன ஆகும்னா வித்து சக்தி அதிகமாக செலவாகின்ற போது, அதாவது வித்து சக்தினா நீங்கள் ஒன்லி செக்ஸ் மட்டும் நினைக்க வேண்டாம், அளவுக்கு அதிகமாக எந்த புலனை பயன்படுத்தினாலும் காந்த சக்தி விரயமாகும். அதனால் அளவு முறை, லிமிட்டட் மெத்தடாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஹியூமனிட்டி. வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நமக்கு லிமிட்டட் மெத்தடாலஜி கண்டிப்பாக வேணும். அது இல்லைன்னா விரயம் அதிகமாகிடும். அப்படி அதிகமாகின்ற போது மூளைக்கு போக வேண்டிய காந்த சக்தி குறையப்படும். அப்படி குறையப்பட்டால் மூளைக்கு சிந்தனை திறம் குறைஞ்சு போயிடும், நினைவாற்றல் குறைஞ்சு போயிடும். அப்போ மூளைக்கு காந்த சக்தி முழுமையாக போனால்தான் புரிந்து கொள்ளும் திறம், சிந்தனை ஆற்றல், நினைவாற்றல், முடிவுகளை செய்யக்கூடிய டெசிஷன் மேக்கிங் பவர், இது எல்லாமே அதிகமாகும். இது இழந்து விட்டால் பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில்? மூளையுடைய சாமர்த்தியம் தான் நம்முடைய வெற்றிகளே. மூளைக்கான உயிர் சக்தி நம்ம காந்த சக்தியை கொடுக்கலன்னு சொன்னால் மூளை என்ன பண்ணும்? அதனால தான் எப்போவுமே உடல் சார்ந்த அந்த புலன் சார்ந்த வாழ்க்கையில் ஒரு அளமுறை காக்க வேண்டும். அது காத்தால்தான் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, சிந்தனை திறம் மேன்மையடையும். வாழ்க்கையிலே சாதனைகளை சாதிப்பதற்கு அதுதான் காரணிகள். இது மட்டுமில்லை, இந்த சாதனைகள் எல்லாமே பொருள் சார்ந்த லௌகிக வாழ்க்கை. இதுக்கு மறுபக்கம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு நிறைவு இருக்கணும் அல்லவா வாழ்க்கையில். சாகிறதுக்கு முன்னாடி ரைட், ஓகே, நான் எல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு, எல்லாம் அனுபவிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு, ஒரு வேலையும் பாக்கி இல்லை, ஹாப்பியாக போயிட்டு வரேன், குட் பை அப்படின்னு பூமிக்கு நன்றி சொல்லி புறப்பட வேண்டும். அப்படி ஒரு பக்குவம் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னாக்க ஆத்ம திருப்தின்னு ஒன்று இருக்குங்க.
இந்த ஆத்ம திருப்தி பெற்றால்தான் வாழ்க்கை முழுமையாகும், நிறைவாகும். அப்போ உடல் சார்ந்த வாழ்க்கையில் உடலுக்கு ஒரு திருப்தி வேணும், மனசுக்கு திருப்தி வேணும், பொருளாதாரத்தில் ஒரு திருப்தி வேணும். இந்த மூன்றுக்கும் மேலாக வாழ்ந்தோம் என்ற நிறைவு ஆத்ம திருப்தி, அது வேணும். அந்த திருப்தி என்பது எது என்றால், ஆத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவை அறிய வேண்டும், தன்னை அறிய வேண்டும். அந்த பரமாத்மா தரிசனம் பெற்றால்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு நிறைவு கிடைக்கும். அந்த நிறைவு வந்தால் தான் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்ற திருப்தி வந்துவிடும். பிறகு அது இந்த உடல் எப்போ முடிவு பெற்றாலும் அந்த ஆத்மாவுக்கு பெரிய தாக்கம் இருக்காது. அது நிறைவாக இந்த பூமியுடைய காந்த களத்தை விட்டு மேலே போயிடும். அந்த வகையிலே வித்து சக்தி தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம். இந்த எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு அற்புதமான காரணியை சொல்கிறாரு வள்ளுவப்பெருந்தகை. வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இந்த குறளுக்கு என்ன பொருள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, வெள்ளத்தனிய மலர் நீட்டம், தாமரை எவ்வளவு தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருது. அதுபோல் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு, நீ என்ன நினைக்கிறையோ அது மாதிரி நீ உயரலாம் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வள்ளுவர் அப்படி சொல்லலை. அதுக்கு என்ன பொருள் என்றால், வெள்ளத்தனிய மலர் நீட்டம். இப்போ குளத்தில் தாமரை இருக்குது, நல்ல மழை பெய்யுது, நிறைய தண்ணி குளத்துக்கு வருது. அப்போ என்ன ஆகுது, தாமரை தன்னை தண்டு வளர்த்து கொண்டு நீண்டு அந்த தண்ணிக்கு மேலே வழக்கம் போல் அது இருக்க ஆரம்பிச்சிருது. சரி, வெயில் காலம் குளத்தில் தண்ணி வற்றி போகுது, அது குறைந்து போகுது. இப்போ தாமரை என்ன ஆகுதுங்க, அந்த தண்டு வளர்ந்த தண்டு சுருங்காது, அப்போ வளைந்து கொள்கிறது. அப்படி வளைந்து எப்போவுமே தாமரைப்பூ நீர் மேலேயே இருக்கும். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்து அணையது உயர்வு என்றால், உள்ளம் என்பது என்ன? அது எண்ணம் என்று பொருள் அல்ல. உள்ளம் என்றால் உள்ளடங்கிய மெய்ப்பொருள். எதுக்குள்ள? நம்முடைய ஜீவாத்மாவுக்குள்ள. அப்போ அந்த ஜீவாத்மாவுக்குள்ள மெய்ப்பொருள் அடங்கியிருக்கிறது. அந்த அடங்கியிருக்கின்ற மெய்ப்பொருள் இந்த உடல் பெறுகின்ற எல்லா அனுபவங்களையும் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி அந்த ஜீவாத்மாவிலே பதிந்து விடுகிறது. எண்ணங்கள் தான் மேலே பிரதிபலிக்குது. அது நல்லதாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், சரியில்லைன்னா தோல்வியை சந்திக்கலாம். அப்போது உள்ளத்து அணையது உயர்வு என்றால், நம்முடைய கருமையத்தில் 7 தலைமுறைகளின் தாக்கத்தால் எதை சாதிக்க வேண்டும் என்று நாம் இங்கே பிறந்திருக்கிறோமோ அதை தான் சாதிக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே ஒரு மைக்ரோ எம்எம் கூட நகர முடியாது. இதை சாதிப்பதற்கு கூட முயற்சி இருந்தால் தான் சாதிக்க முடியும். இப்போ கர்ம பலஞ்சிருக்குது, ஆனால் முயற்சி எடுக்கலைன்னு சொன்னால் அங்கே சாதனைக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் சாதனை ஆகாது. அப்போ செயல் வேணும், முயற்சி வேணும். அப்போ தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எனவே இருக்கின்ற புண்ணியத்தை நாம் பலன் பெறுவதற்கு கூட முயற்சி எடுத்தால்தான் பலனாகுமே தவிர, முயற்சி எடுக்கவில்லை என்றால் புண்ணிய பதிவு அங்கே இருக்கும், ஆனால் வெளிப்பட முடியாது. அப்போது இங்கே ஒரு கேள்வி நம்ம கேட்போம், என்னென்னா, இப்போது மழை வரும்போது தாமிரத்தன் உயர்ந்துக்குது அல்லவா, அது மாதிரி நாம் ஆப்ளிகேஷன்ஸ் அதிகமாக படுத்திட்டோம்னாக்கா, கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்கி போட்டோம்னா கடன் அடைக்கணுமென்றதுக்காக நம்ம அதிகமாக உழைப்போமில்ல, கடனை கட்டிடுமில்ல, அப்போ இது வளர்ச்சி தானே அப்படின்னு நிறைய பேர் ஒரு எதிர்வாதம் பண்ணலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தாமரையுடைய தண்டு வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, இயற்கை நீதிப்படி மழை வந்தது. அந்த மழை வந்ததால் இந்த தாமரைக்கு இருக்கின்ற அறிவு அதுக்கு தகுந்த மாதிரி உயர்வை பெற்றுவிட்டது. ஆனால் மனிதன் உற்பத்தி செய்கின்ற ஆசைகளுக்கு இறைவனா காரணம்? இவன் வாங்கின கடனுக்கு ஆண்டவனா காரணம்? அப்புறம் எப்படி அது தகுந்த மாதிரி வளர முடியும்? எனவே இயற்கை நீதிக்குள் இணைந்து வாழ்ந்தால் நிச்சயமாக அது தகுந்த மாற்றங்கள் நிகழும். அதிகப்படி ஆசைப்பட மாட்டாங்க. எதை சாதிக்க முடியுமோ அதைத்தான் ஆசைப்படுவாங்க. சாதிக்க முடியாததை ஆசைப்படவே மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, மகான்கள் நினைக்க நடக்கிறதில்லை, நடப்பதை நினைப்பார்கள். நடக்க முடியாததை, சாத்தியம் இல்லாததை அவங்க நினைக்க மாட்டாங்க. அந்த வகையில் வித்து சக்தி தான் வாழ்க்கையின் அடிப்படை. ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது ஒரு ப்ளூ பிரிண்ட்டோடு தான் பிறக்கிறோம். அதுக்கு அருமையான ஒரு வார்த்தை உண்டு, அதை சொல்லி நான் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். ஆங்கிலத்தில் ப்ரெசண்ட் என்ற ஒரு வார்த்தை உண்டுங்க. அதுக்கு நிகழ்காலம் என்று நம்ம பொருள் கொள்கிறோம். அது தவறு இல்லை.
ஆனால் அந்த நிகழ்காலம் என்பது எது சார்ந்திருக்கிறது என்ற கேள்விக்கு அந்த ப்ரெசண்ட் என்ற வார்த்தையிலேயே பதில் அடங்கியிருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ப்ரெசண்ட் இஸ் நாட் அ சிங்கிள் வேர்டு, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ், தட் இஸ் ப்ரீசென்ட், பிஆர்இ ப்ரீ எஸ்இஎன்டி சென்ட். அப்போ ப்ரீசென்ட் அப்படின்றா ஏற்கனவே அனுப்பப்பட்டது என்று பொருள். எனவே நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல, நிகழ வேண்டிய காலம். ஏற்கனவே கர்ம வினைகளின் தாக்கத்தின்படி, இறை நீதியின்படி அது நடக்க வேண்டிய காலம், அது நடக்கும். அப்போ என்ன பண்ணோம், அந்த ப்ரெசண்ட் என்ற வார்த்தைக்கு இப்போது இங்கே நம்ம என்ன வேலையை செய்கிறோம், இந்த வேலையை என்னுடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் திறமைக்கும் தகுந்தாற் போல் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியும் அதை செய்துவிட்டு, இதை செய்வதற்கு இறைவன் என்னை பயன்படுத்தி கொண்டான், இதனுடைய விளைவு எனக்கு இல்லை என்று ஈஸ்வர அர்ப்பணமாக காரியத்தை செய்துவிட்டால் எந்த இடத்துலையும் நமக்கு உடலும் பாதிக்காது, மனசும் பாதிக்காது, ஈகோ வராது. அந்த ப்ரெசண்ட் அப்படின்றத நம்ம நிகழ்காலம் எடுத்துக்கிறதுனால தான் ப்ரீசென்ட்ன்றதை மறந்துடுறோம், கர்ம பலன் என்பதை மறந்து போகிறோம். அப்போ ஆசையின் காரணமாக நான் செயல்படுகின்ற போது கர்ம பலன் அதுக்கு ஒத்து வராது. அப்போது நாம் எதிர்பார்த்தது நடக்காத போது விரக்தி, வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வரும். அதனால் நம்ம யாரு கூட கம்பேர் பண்ணினா தான் பிரச்சனை வரும். ஸோ there is no need for comparison. Every individual is a unique personality. அது இப்போது ஒரு பொருளை போல இன்னொரு பொருள் செய்தால் அதுக்கு டூப்ளிகேட் சொல்கிறோம். அந்த டூப்ளிகேட் நம்ம எடுத்துக்கோமா, ஒரிஜினல் பொருள் தான் வாங்க விரும்புவோம். அப்போது நான் இன்னொருத்தர் மாதிரி வாழ்ந்தால் அப்போ அவருக்கு நான் டூப்ளிகேட் தானே, அப்போ இது எப்படி செல்லுபடியாகும்? எனவே எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் அ யூனிக் பர்சனாலிட்டி இன் தி யூனிவர்ஸ். இன்னொருத்தரோட கம்பேர் பண்ண அவசியமே கிடையாது. வெற்றி, தோல்வி, லாபம், நட்டம், உயர்வு, தாழ்வு, பதவி, அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு எல்லாம் ஏற்கனவே பிறந்தப்போ வந்துச்சுங்க. இதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் வாட் எவர் கம்ஸ். அதுதான் தத்துவத்தின் உச்சகட்டம். அப்போ வாழ்க்கை யார் நிறைவாக வாழ முடியும் என்றால், யார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதைக்காக ஆசைப்படாமல், எது வருகிறதோ அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருக்கிறதோ அவர்கள் நிறைய பெறுகிறார்கள். அழகாக கண்ணாசன் சொல்லுவார், கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. அப்படி வாழ்க்கையை புரிந்து வாழ்வதற்கு இந்த விளக்கங்கள் துணை செய்யும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தத்துவத்தை பற்றிய, தத்துவம்னா புரியாத விஷயம் கிடையாதுங்க, இயற்கையுடைய பரிணாம நீதியை புரிந்து கொள்கிறோம். நாம் எங்கேயோ இருக்கிறோம், கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் படைக்கிறாரு, நம்ம ஆட்டி வைக்கிறாரு, கிரகங்கள் நம்ம ஆட்டி வைக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி நாம் வளர்ந்தோம் என்ற சுச்சுவேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னாக்க, நம்ம வந்தது ஒரு ப்ளூ பிரிண்ட்டோடு வந்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய பயணம். இதை புரிஞ்சுக்கிட்டாக்கா தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இருக்காது. அப்போ எதிர்பார்ப்பும் ஆசையும் இல்லைன்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அந்த வகையில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக தான் பிறந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த உடம்பு வாழ முடியாதுங்க. ஒன்லி ஒன் வே தான் இந்த உடம்புக்கு. வாழ்வது ஒரு முறை வாழ்த்துட்டும் தலைமுறை என்ற மாதிரி கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார். அது மாதிரி இந்த வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த ஒரு முறைக்குள் உடல் திருப்தி பெற வேண்டும், மனம் திருப்தி பெற வேண்டும், பொருளாதாரத்தில் நிறைய பெற வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நிறைவாக வாழ்ந்தேன் என்ற ஒரு ஆத்ம திருப்தி பெற வேண்டும். இந்த நான்கும் பெற்றுவிட்டால் வாழ்க்கை வெற்றி பெறும். அந்த வெற்றி பெற்ற வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதுதான் வேதத்திரம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.